Morning to all. So, yeah, very happy morning. Happy morning to everyone. Yes, good morning. Good morning. So, last class we had completed number system முடிச்சிட்டோம். So, I hope you might have gone through all the things. Okay. And test to attend பண்ணிருப்பீங்க. Fine. So, today we'll start with different types of addressing modes. And if you are having any doubts, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ப்ரீவியஸ் லைக் நம்பர் சிஸ்டம் ரிலேட்டட் அப்புறம் வந்து டெஸ்ட்ல அப்படின்னா லைக் நம்ம ஒரு எண்ட் ஆஃப் தி செஷன் ஒரு 6:15 6:20 போல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி. அட்ரஸிங் மோட்ஸ் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஓகே. Yes, Prema ma'am. Thank you. Thank you. Happy morning. பிடிஎஃப்ல சில ஹோம்ஒர்க் கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் வேணும், நான் எண்ட் ஆஃப் தி செஷனையும் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி. ஸோ எதுக்காக அட்ரஸிங் மோட்ஸ் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? எப்பவுமே வந்து நம்ம சிஸ்டம்ல எதுவா இருந்தாலும் வில் பி ஹேவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ I'll also in next class I'll show you the instruction cycle. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் எப்படி இருக்கும், ஃபெச் டிகோட், மோஸ்ட்லி அதுலேருந்துலாம் கூட கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக லைக் வந்து ஆடு, சப்ட்ராக்ட், மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதுவும் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ சம்திங் லைக் ஏதோ ஒரு வேல்யூ, ஓகே, ஆடு இப்படி இட் கேன் பி ஓகே, வேற ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் டூ வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து இது எல்லாமே பைனரியில இருக்கு. ஓகேவா? ஸோ பைனரியில இருக்கிறதுனால வெதர் திஸ் இஸ் சம்திங் லைக் ஒரு பைனரி வேல்யூவா இல்லை வந்து இது அட்ரஸா எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? அட்ரஸ் ஆஃப் எ லொக்கேஷன். ஓகே, மெமரியோடைய அட்ரஸுமே நான் இப்படி பைனரியில தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஏதாவது வேல்யூனாலும் நான் பைனரியில தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இல்லை எக்ஸாடெசிமல் வேல்யூஸ். ஓகேவா? ஒன்று பைனரி ரெப்ரசன்டேஷனாக இருக்கும், இல்லைன்னா எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் நம்பர்னா மோஸ்ட்லி ஹெச் கொடுத்துருப்பாங்க பின்னாடி. எக்ஸாடெசிமல் நம்பர் ரெப்ரசன்டேஷன் 67AH அப்படின்னு ஹெச் கொடுத்துருப்பாங்க எக்ஸாடெசிமல்ல. ஸோ ஐ ஷுட் நோ அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்து அட்ரஸ் தானா இல்லை இது வேல்யூவா. அட்ரஸாக இருந்தால் என்ன அட்ரஸ், மெமரியில் இருக்கிற அட்ரஸா இல்லை ரெஜிஸ்டரில் உள்ள அட்ரஸா. ஸோ இந்த டீட்டெயிலிங் இருந்தால் தான் எனக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து தட் இஸ் அடிஷனோ சப்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷன் எனி ஆப்ரேஷன் ஓகே ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் தேட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் அடிஷ்னலாக ஒரு நம்ம ஸ்டார்டிங்ல இஃப் யூ ரிமெம்பர் ஒரு கொஷின் பார்த்தோம், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு ஒரு பிட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அட்ரஸிங் மோட்ஸுக்கு எத்தனை, இப்போ நம்ம நியர்லி ஒரு 12 to 13 அட்ரஸிங் மோட்ஸ் பார்ப்போம். அந்த எல்லா அட்ரஸிங் மோட்ஸும் சப்போர்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? தேர் டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், அதையுமே நம்ம லேட்டர் படிப்போம், ரிஸ்க் அண்ட் சிஸ்க். ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த ரிஸ்க் சிஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கும். ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுல இருக்கிற அட்ரஸிங் மோட்ல சில அட்ரஸிங் பிரசன்டேஷன் மோட்ல தானே இருக்கு. ஐ செக். யா, சில அட்ரஸிங் மோட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இருக்கிற அட்ரஸிங் மோட்ஸ்ல என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட், இன்டைரக்டா இல்லை டைரக்டா இல்லை வந்து
இம்மீடியட்டா இம்ப்ளைடா அது ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நான் சம் பிட்ஸை வந்து இங்க யூஸ் பண்ணி அந்த அட்ரஸிங் மோடு அப்படின்றது நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இதை வந்து ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை எப்பவுமே மேக்சிமம் ரெண்டா பிரிப்பாங்க. ஓகே, அதாவது சாரி, நாட் மேக்ஸிமம், மினிமம் வந்து ரெண்டு. அதுல வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு வந்து ஆப்ரேஷன் கோடுன்னு சொல்லுவாங்க, ஆப் கோடுன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் கோட். இன்னொன்னு வந்து ஆப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஓபி கோடுன்ற மாதிரி கூட சில இடத்துல ஓபி கோட், ஆப்ரேஷன் கோட். கோடு ஆப்ரெண்ட், அதாவது கோடுன்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், ஆடு சப்ராக்ட் மல்டிப்ளை அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆப்ரேஷன் கோடு என்ன பண்ணணுன்றது. ஆப்ரெண்ட் வந்து என்னுடைய வேல்யூஸ், இப்போ 10 20 அப்படி வேல்யூஸ் யூஸ் பண்றதுல வேல்யூஸ் அட்ரஸ் அது வந்து இங்க இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஆப்ரெண்ட் நான் எப்படி ட்ரீட் பண்ணோன்றதுக்காக தான் எனக்கு அட்ரஸிங் மோட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் வாட் வி ஆர் யூசிங் அட்ரஸிங் மோட்ஸ். ஓகே, ஸோ அந்த கொஷனில் ஒன் பிட் இருந்துச்சு, எல்லா கொஷன்லையும் ஒன் பிட். இப்போ நான் வந்து இதுவுமே வந்து பேஸ்ட் ஆன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ் இருக்கு, அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கு. இந்த 8 டைப்ஸையுமே நான் சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அந்த 8ஐ ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு எத்தனை பிட் தேவைப்படும்? 2 power 3 இஸ் ஈக்குவல் டு 8 இல்லையா? ஸோ 3 பிட்ஸ் வந்து நான் அட்ரஸிங், 3 பிட்ஸ் வந்து அட்ரஸிங் மோட்ஸ் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். வெறுமே ரெண்டு டைப் ஆஃப் அட்ரஸ் தான் இருக்குன்னா ஒரு பிட். ஓகேவா? இல்ல எனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மட்டும்தான் நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னா 2 பிட்ஸ். ஸோ எத்தனை அட்ரஸிங் மோட் சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிட்ஸ் இருக்கும். நாட் ஆல்வேஸ் சிங்கிள் பிட். மோஸ்ட்லி ஆன கொஸ்டின்ல சிங்கிள் பிட் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஒன்லி லெஸ் நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது எப்பவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. லைக் நமக்கா தெரியாது எத்தனை பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாதான் தெரியும் எத்தனை அட்ரஸிங் மோட் சப்போர்ட் பண்ண, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, so what are the types of addressing modes? First type வந்து implied or implicit addressing modes. Second வந்து stack addressing mode, immediate addressing mode, direct addressing mode, indirect addressing mode, register direct addressing mode and register indirect addressing mode. இந்த மாதிரி நம்ம கிட்ட 12 addressing mode இருக்கு. ஓகேவா? ரிலேட்டிவ் addressing mode, index, base register, auto increment and auto decrement. இதுல ஸோ இதுல சில லைக் வந்து இம்ப்ளைடு, ஸ்டாக்கு, இம்மீடியட்டு, டைரக்ட் அட்ரஸிங் மோட், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோட் அண்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்லாம் வந்து நான் கம்ப்யூட்டேபிள். நான் கம்ப்யூட்டேபிள் அட்ரஸிங் மோட்னா இதுல எந்த கால்குலேஷன் பண்ண மாட்டோம். அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அதுவே ரிமைனிங் வந்து அதுல சில கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும். அட்ரஸிங் வந்து எந்த அட்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால அது வந்து கம்ப்யூட்டேபிள். Okay, so we'll look into one by one what are the addressing modes. Slide my first one வந்து implied addressing mode. ஓகேவா? In this addressing mode, the definition of the instruction itself specifies the operands. See, increment, decrement. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பார்த்துருப்போம்ல, டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ, டு டிக்ரிமெண்ட் த வேல்யூ. ஸோ இப்படி மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா எதை இன்க்ரிமெண்ட் பண்றது, எதை டிக்ரிமெண்ட் பண்றது அப்படின்னா இம்ப்ளிசிட்டா அதுக்குள்ள வந்து எப்பவுமே எல்லா ஆப்ரேஷன்ஸ்லயுமே ரிலேட்டடா இருக்கும் அக்யூமுலேட்டர்.
ஓகே, எல்லா ஆப்ரேஷன்ல தேவி மேம், பூலியன் அல்ஜிப்ரா. எஸ் எஸ், பார்க்கலாம். நான் ஏன் அட்ரஸிங் மோட்ஸ் எடுத்தேன்னா, நம்பர் சிஸ்டம் வந்து நீங்க ரொம்ப லைக் நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, தியரி பாருங்க. ஓகேவா? தென் வில் ஸ்டார்ட் பூலியன் அல்ஜிப்ரா. நாட் அன் இஷ்யூ. பூலியன் அல்ஜிப்ரால பூலியன் லாஸ் கே மேப்ஸ் வரும், அதுவும் கால்குலேஷனா போகும். ஸோ தோஸ் ஹூ ஆர் லைக் வந்து கொஞ்சம் ஸ்லோ இன் லேர்னிங் கால்குலேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கலினா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ தட் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ நாட் அன் இஷ்யூ. எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ கிராஜுவலாக கவர் பண்ணோம். நீ நாட் வரி. ஓகே. ஸோ அக்யூமுலேட்டர்ல வந்து நமக்கு தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸோ அக்யூமுலேட்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a ரெஜிஸ்டர். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் இஸ் அ மெமரி யூனிட் இல்லையா? மெமரி யூனிட். இது வந்து அக்யூமுலேட்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். எங்க வந்து இட் இஸ் தேர் இன் சிபியூ. அதுல வந்து மேத்ஸ் லாஜிக் ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட். லாஜிக் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரிசல்ட்ஸ் வந்து டெம்பரரிலி வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகும். டிஃபால்ட்டாக இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ரிசல்ட் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகும் அக்யூமுலேட்டரில். அக்யூமுலேட்டர் எங்கே இருக்கும்னா சிபியூவில் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ரேஷனில் வென் நத்திங் இஸ் மென்ஷன், எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அக்யூமுலேட்டர் எதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா அக்யூமுலேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கும், அதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எதை டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா அக்யூமுலேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கும், அதை டிக்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இம்ப்ளாய்டு அட்ரஸிங் மோட் இல்லைன்னா இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளவே இருக்கு வேல்யூ. ஆப்ரண்ட்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த இம்ப்ளைட் அண்ட் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட் இஸ். see the instruction complement accumulator இல்லையா? காம்ப்ளிமெண்ட் பண்றது. காம்ப்ளிமெண்ட் is an implied instruction. In a stack organized computer, zero address instructions are implied mode instructions. Since operands are always implied to be present on the top of the stack. Stackல நான் stack உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகேவா? As of now, implied, implicit, understood, right? இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எக்ஸ்ட்ராவா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். இல்லைன்னா இன்க்ரிமெண்ட், எதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்? எக்ஸ் வேரியபிளா? இல்லை இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ 10 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுமா? ஏதோ ஒரு ஆப்ரண்ட் வந்து கொடுக்கணும். அப்படி நான் எதுவுமே கொடுக்கல, வெறுமே இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா வந்து சிஸ்டம் வில் சர்ச் ஃபார் த ஆப்ரண்ட். என்னோட எக்ஸ் எங்க, என்னோட 10 எங்க, எதை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ நான் வந்து அட்ரஸிங் மோட்ல இட் இஸ் இம்ப்ளைட், இட் இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா ஓகே. அப்போ நம்ம போயிட்டு அக்யூமுலேட்டர்ல இருக்க வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதுவா எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் அது அண்டர்ஸ்டுட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் த பேசிக் addressing mode. Okay. The next type is stack addressing mode. The next type is stack addressing mode. Stackல எல்லா ஆப்ரேஷன்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு தெரியும் இல்லைங்களா? ஸ்டாக் வந்து ஒரு இட்ஸ் எ டேட்டா ஸ்ட்ரக்சர், எல்லாருமே படிச்சிருப்போம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸ்டாக் இஸ் அ லிஃபோ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? எல்லா ஆப்ரேஷனும் இஸ் பர்ஃபார்ம்ட் ஆன் த டாப். டாப்ல என்ன இருக்கோ அந்த ஆப்ரண்ட் மேலே தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெறுமே ஆட், ஸ்டாக் ஆட்னு கொடுத்தாவே போதும். ஐ ஹாவ் டு நாட், ஐ வில் நாட் ஸ்பெசிஃபை எனி வேல்யூ. வேல்யூவும் சொல்ல மாட்டேன், லொக்கேஷனும் சொல்ல மாட்டேன், அட்ரஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்னு கொடுத்தாவே டாப்ல இருக்கிற ரெண்டு வேல்யூஸே, இங்கே 10 இருக்கு, இங்கே 20 இருக்கு. ஓகே. ஸோ டாப்ல இருக்கிற ரெண்டு வேல்யூவே அதை எடுத்து ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு எங்க வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில் பி ஸ்டோர்ட் இன் த நெக்ஸ்ட் டாப். 10 20 வந்து ஆட் பண்ணிட்டு 30. ஸோ இந்த 10 20 ரிமூவ் பண்ணிட்டு 30 வில் பி ஹியர். ஓகே. இதுதான் ஸ்டாக் உடைய ஆப்ரேஷன். அதனால ஸ்டாக் வந்து எப்பவுமே இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கும் கேட்டிருப்பாங்க. ஜீரோ அட்ரஸ், ஓகே, ஆர் ஜீரோ அட்ரஸ்.
அட்ரஸை யூஸ் பண்ண மாட்டேன். இங்க அட்ரஸே யூஸ் பண்ண மாட்டேன். அதான் in this addressing mode the operand is contained at the top of the stack. Operands எங்க இருக்கும்? டாப்ல. The instruction is simply pops out two symbols contained at the top of the stack. இந்த ரெண்டு வேல்யூஸை எடுத்துட்டு ஆட் பண்ணிடும். அதுதான் வந்து stack addressing mode. Stack is zero addressing mode. Okay. The addition of those two operands is performed. The results obtained after addition is pushed again at the top of the stack. வர ரிசல்ட்டை வந்து மறுபடியும் ஸ்டாக்கோடைய டாப்ல புஷ் பண்ணிடுவாங்க. ஓகே. So gradually we have seen two addressing modes. Okay, implied and implicit and stack. Implied implicit வந்து நிறைய பேர் இதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. It is immediate addressing mode. Immediate addressing modeனா add 1010. அப்போ என்னுடைய ஆப்ரண்ட் எங்க இருக்கு? இமீடியட்டா இருக்கு, பக்கத்திலே இருக்கு, இமீடியட்ல இருக்கு. இது வந்து அட்ரஸ் கிடையாது, இட் இஸ் வேல்யூ. இமீடியட் அட்ரஸிங் மோட்ல எனக்கு வேல்யூவே பக்கத்துல இருக்கும். உங்களுக்கு இது பைனரியில புரியலன்னா ஆடு 10 ஆடு 20 அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகே மேம், அப்ப இது இந்த 10 எதோட ஆட் ஆகும்னா எப்பவுமே இன்பில்ட்டா வந்து அக்யூமுலேட்டர் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? அக்யூமுலேட்டர் வேல்யூ, அக்யூமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட 10 ஆட் ஆகும், அக்யூமுலேட்டர்ல இருக்கிற வேல்யூட 20 ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இமீடியட் அட்ரஸிங் மோடுனா த நெக்ஸ்ட் திங், த இமீடியட் திங் இஸ் value. So in this addressing mode, the operand is specified in the instruction explicitly. implicit-ஆ கிடையாது, அதுக்குள்ளவே கிடையாது, வெளியே நான் ஸ்பெசிஃபை பண்றேன். Instead of address field, an operand field is present that contains the operand. இது address கிடையாது, it is not address, it is operand directly. ஆப்ரண்ட்னா எனக்கு தேவைப்படுற வேல்யூ ஃபார் த ஆப்ரேஷன், அப்போ டைரக்டா ஆப்ரண்டே இருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு இமீடியட் அட்ரஸிங் மோட். See, add 10 will increment the value stored in the accumulator by 10. Okay, va? இல்ல move R, okay, and in the symbol, R symbol 20, initializes register R to constant value 20. இந்த மாதிரி constant values வந்து யூஸ் பண்றப்ப நான் வந்து immediate addressing modeன்னு சொல்வேன். Immediate addressing mode. I hope it is clear, right? நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடு. ஓகே, இமீடியட் அட்ரஸிங் மோடு எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல இங்கே தான் அட்ரஸே கம்ஸ் இன் டு த எக்ஸிஸ்டன்ஸ். வேறெவர் கலை செல்வி மேம், வேறெவர் யூ சி திஸ், இதனாலும் வேல்யூ தான். எந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி இது இருந்தாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் 101ன்னா இட் மீன்ஸ் த வேல்யூ, அட்ரஸ் இல்லை, அட்ரஸ் இல்லை, வேல்யூ. So direct addressing mode, in this addressing mode, the address field of the instruction contains the, this is very important, effective address. நிறைய இடத்துல effective addressனா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? effective address, effective address வந்து address of the operand. ஓகேவா? எஃபெக்டிவ் அட்ரஸ்னா என்னன்னா அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட், எங்க வந்து எனக்கு ஆப்ரண்ட் இருக்கோ, என்னுடைய வேல்யூ எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸை நான் எஃபெக்டிவ் அட்ரஸ்ன்னு சொல்வேன். ஒன்லி ஒன், எத்தனை மெமரி ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் ரெஃபரன்ஸ், டூ மெமரி இஸ் ரிக்வயர்டு. ஓகே, வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் 1010 டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா, அப்போ அந்த 1010 இஸ் எ லொகேஷன் இன் த மெமரி. என்னுடைய மெமரியில ஏதோ ஒரு லொகேஷன் 1010, அங்கே நான் போயிட்டு மெமரியில ரெஃபரன்ஸ் பண்ணா என்னுடைய வேல்யூ 10ஓ இல்லை 20ஓ இங்க இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் அட்ரஸ் ஐ கெட் மை ஆப்ரண்ட். ஆப்ரண்ட் எங்க இருக்கோ அதோடைய அட்ரஸை தான் ஐ வில் கால் இட் ஆஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ். ஓகே, ஸோ ஃபெச் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவேன்.
ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் ரெஃபரன்ஸ். இது மெமரிக்கு எத்தனை ரெஃபரன்ஸ்ன்றதும் கொஷின் வரும். ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல வந்து ஒன் ரெஃபரன்ஸ், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல டூ ரெஃபரன்சஸ். அதையும் நான் உங்களுக்கு அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒன்லி ஒன் ரெஃபரன்ஸ் டு மெமரி இஸ் ரிக்வயர்ட் டு ஃபெச் த ஆப்ரண்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்சல்யூட். நிறைய இடத்துல இதையுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. டைரக்ட் அட்ரஸிங் மோட்னாலும் அப்சல்யூட் அட்ரஸிங் மோட் போத் ஆர் சேம். Direct addressing mode and absolute addressing mode is both are same. அது டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ஒரு அட்ரஸ் ரெஃபரன்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். பாருங்க, add x. So x will increment the value stored in the accumulator by value stored at the memory location. இங்கேயுமே எனக்கு அக்யூமுலேட்டர் தேவைப்படுது. அக்யூமுலேட்டர்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து எக்ஸ் மெமரி லொகேஷன் எக்ஸ். ஓகே, இந்த இடத்துல இருக்க வேல்யூவை அக்யூமுலேட்டரோட ஆட் பண்ணி அதுலயே ஸ்டோர் பண்ணிடுவேன். அக்யூமுலேட்டர்ல ஆட் பண்ணி அதுலயே ஸ்டோர் பண்ணுவேன். எப்பவுமே இன்டர்மீடியட் ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டர்லயே ஸ்டோர் ஆகும். எஸ் கவிதா மேம், மீன்ஸ் இமீடியட். இமீடியட் அட்ரஸிங் இல்ல, மோஸ்ட்லி தப்பா அண்டர்ஸ்டாண்ட். ஹேஷ் சிம்பிள் வந்துச்சுன்னா இட் ரெஃபரன்ஸ் லைக் வேல்யூவா இருக்கும். அது பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து வேல்யூ. ஓகே, இட் இஸ் நாட் அட்ரஸ். ஓகே, இதுதான் டைரக்ட் அட்ரஸ். ஓகே, டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல வந்து யூல் கோ அண்ட் ரெஃபர் டு த மெமரியிலேருந்து தேவையான ஆப்ரண்ட்டை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. சி, இங்க எதுவுமே நம்ம எந்த கம்ப்யூட்டேஷனே பண்ணல இல்லையா? எதுவுமே அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி எந்த கால்குலேஷனும் பண்ணல அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால தான் வி கால் இட் ஆஸ் நான் கம்ப்யூட்டேஷனல். Now comes indirect addressing mode. Indirect addressing mode na sometimes எனக்கு டைரக்டா எனக்கு I cannot specify. ஓகேவா? So something like this. ஓகே, ஸோ ஆட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரியை வந்து 2 டைம்ஸ் ரெஃபர் பண்ணும். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த உடனே இது எங்க போகும்? 1010க்கு போகும். 1010ல யூஸ்வலா டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல என்னவா இருந்துச்சு? எனக்கு தேவைப்பட்ட ஆப்ரண்ட் அதுவா அங்கே இருந்துச்சு. பட் இங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் போறப்ப ஐல் கெட் லைக் 110. ஸோ இது வந்து இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ நான் மறுபடியும் 1110க்கு போனாதான் என்னுடைய வேல்யூ ஆப்ரண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ல. ஸோ டூ ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு போனா அங்க ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு மறுபடியும் வந்தனா என்னுடைய வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து indirect addressing mode. The address field of the instruction specifies the address of the memory location that contains the effective address of the operand. எங்க effective address இருக்கோ அதோட memory location தான் எனக்கு instructionல இருக்கும். Okay, two references to memory are required to fetch the operand. இது வந்து important. Okay, directல one memory reference, இதுல two memory reference. Clear? Next comes register direct addressing mode. அதே மாதிரி register indirect addressing mode. ஓகேவா? ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோம். மெயின் மெமரி சி ஒரு லிமிடெட் செட் ஆஃப் ரெஜிஸ்டர் வந்து எப்பவுமே சிபியூக்குள்ளவே இருக்கும். ஒரு செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஒரு 64 ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஒரு மினிமமா வந்து 32 ரெஜிஸ்டர்ஸ் அப்படி சிபியூக்குள்ளவே இருக்கும். டு ஸ்டோர் லைக் வந்து இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸோ இல்லை டெம்பரரியா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ இந்த டைரக்ட் அட்ரஸிங் மோடு இன்கேஸ் இதுல வந்து ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோடுனா ஆட் 110 அப்படின்றது, இந்த 110ன்றது இட் வில் பி ஏ அட்ரஸ் இன் த ரெஜிஸ்டர். இது வந்து ரெஜிஸ்டர்ஸ். அங்கே என்னோட வேல்யூ இருக்கும். So the operand is contained in the register set. Register setல இருக்கும். The address field of the instruction refers to the CPU register that contains the operand.
நோ ரெஃபரன்ஸ் டு மெமரி, இங்க மெமரிக்கே போல. ஓகேவா? ரெஜிஸ்டர்லயோட என்னோட ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் அண்ட் விசிட்டிங் த மெமரி. ஸோ நோ ரெஃபரன்ஸ் டு மெமரி இஸ் ரிக்வயர்ட் டு ஃபெச் த ஆப்ரண்ட். ஆப்ரண்டை ஃபெச் பண்ணுறதுக்கு மெமரிக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இது இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும் நமக்கு ரெஜிஸ்டர்லேயே இருக்கிறதுனால. சி add x. Okay, add x என்ன பண்ணோம்? Will increment the value stored in the accumulator by the value stored at the memory location specified by x. Sorry, இது வந்து indirect addressing. Shuffle ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்லைடு. ஓகே, ஃபைன் ஃபைன். சரி, ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு இன்னொரு ஒரு வந்து ஹிண்ட் மாதிரி அப்படின்னா, ரெண்டு டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு ஒரு எப்படி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் மீனிங். யூஸ் பண்ணாலும் வேற கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது டைரக்டா இன்டைரக்டான. இதுக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் டைரக்ட். தட் மீன்ஸ் ஒன் மெமரி ரெஃபரன்ஸ். ஓகேவா? அதுவே வந்து ரெண்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபார் இன்டைரக்ட். ஃபைன். ஸோ இங்கிருந்து இந்த லொகேஷனுக்கு போகும். இதுதான் எக்ஸ். எக்ஸ்ல தான் என்னுடைய எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கு. அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்க்கு வந்தா என்னுடைய ஆப்ரண்ட் வந்துடும். இதுதான் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோடு வந்து ஓபி கோடு இங்க இருக்கிற அட்ரஸ் வந்து சம்திங் இன் த ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் போனோடனே எனக்கு வேல்யூ இருக்கும். அதான் ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட் கம்ஸ் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. இதுக்கான எக்ஸாம்பிள் add r வந்து will increment the value stored in the accumulator by the content register r. அவ்வளவுதான். ஓகேவா? திஸ் அட்ரஸிங் மோட் இஸ் சிமிலர் டு டைரக்ட் அட்ரஸிங் மோட். சி இது டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல இருந்து சிங்கிள் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேல் மென்ஷன் ரெஜிஸ்டர் டைரக்ட். ரெஜிஸ்டர் டைரக்ட்ல யூ வில் நாட் கோ டு மெமரி ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டீங்க. So the only difference is address field of the instruction refers to the CPU register instead of main memory. அந்த direct addressing mode இதுவும் சேம் தான். பட் என்னன்னா இது வந்து CPU registers வந்து ஸ்பெசிஃபை பண்ணது மெயின் மெமரி இல்லை. ஓகே, தென் கம்ஸ் எல்லாம் மாறி மாறிடுச்சு. தென் கம்ஸ் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் எக்ஸ் அப்படின்னு இருக்கப்ப இந்த எக்ஸ் வந்து அ லொகேஷன் இன் ரெஜிஸ்டர். ஓகேவா? இந்த ரெஜிஸ்டருக்கு நான் போனேன்னா எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை மெயின் மெமரி. அந்த அட்ரஸ் 1001ல எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இதுதான் வந்து ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்ல ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டருக்கு போகும். இங்க கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் அட்ரஸுக்கு போகும். ரெஜிஸ்டர் அட்ரஸ்ல இந்த இடத்துல தான் எஃபெக்டிவ் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்க்கு மெமரிக்கு போகணும்னா எனக்கு ரிக்வயர்ட் வேல்யூ இருக்கும். So in this addressing mode, the address field of the instruction refers to a CPU register that contains effective address of the operand. Okay, va? Only one reference to the memory is required to fetch the operand. ஒரு memory reference வந்து போதுமானது. So add will increment the value stored in the accumulator by the content of memory location specified in the register R. See, இதுக்குமே அவங்க they have used double that square brackets. So this addressing mode is similar to indirect addressing mode. ஆனா என்ன difference? The only difference is address feed of the instruction refers to the CPU registers. இது வந்து CPU register ரெஃபர் பண்ணும். மேம் இதெல்லாம் எதுக்கு, என்ன இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஸ்பேஸ்.
நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம பார்த்தோம்ல 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அப்போ 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை 64 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா எனக்கு அட்ரஸே வந்து 32 பிட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கொஷின்ஸ்ல, கேட்ச் மெமரி கொஷின்ஸ்ல எல்லாம் சிபியூ அட்ரஸ் வந்து மேக்ஸிமம் பிட்ஸ் வந்து 32 பிட்ஸ், 25 பிட்ஸ், 29 பிட்ஸ்னு. அப்போ இந்த அட்ரஸ் இவ்வளோ பெருசா இருந்தா அதை கொண்டு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்காது. இன்ஸ்ட்ரக்ஷன்ல வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. இருந்தா நான் அட்ரஸை வச்சுக்க போறேன். எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா நான் வேல்யூவை வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் இந்த மெமரி அட்ரஸ் பிட்ஸ் விட ரெஜிஸ்டர் அட்ரஸ் பிட்ஸ் கம்மியாக தானே இருக்கும். 64 பிட்ஸ், சாரி 64 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குனாலும் எனக்கு அது ஸ்பெசிஃபை பண்ணுறது 6 பிட்ஸ் தேவைப்படும். ரெஜிஸ்டர் அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு வெறும் 6 பிட்ஸ் தேவைப்படும். அப்போ என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னால் 32 பிட்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 6 பிட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர்ஸ் அட்ரஸை யூஸ் பண்ணி நான் ஐ கேன் ஃப்ரேம் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பேஸ் சின்ன சின்ன விஷயமே இட் மேட்டர்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து தோணலாம் அது என்ன ஒரு 4 பிட் எக்ஸ்ட்ரா ஆகுறதுனால என்ன ஆக போகுதுன்னு. பட் இட்ஸ் நாட் சிங்கிள், இந்த மாதிரி மல்டிபிள். ஓகேவா, சின்ன விஷயம் கூட நிறைய நடக்கிறப்ப ஓகே இன் a லார்ஜ் அமௌண்ட் இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் ஸோ இட் இஸ் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல ரெஜிஸ்டருக்கு போகும், தென் வந்து மெயின் மெமரி. குயின் எஸ்தர் மேம், டூ பிராக்கெட்ஸ் மீன்ஸ் 2 ரெஃபரன்சஸ் தான். ஆனா இந்த இடத்துல சில சமயம் அவங்க ஸ்பெசிஃபிக்கா மெமரி ரெஃபரன்ஸ் தான் கேட்பாங்க. மெமரி ரெஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா 1 தான் எழுதணும் ஃபார் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். ஏன்னா அது 2 டைம்ஸ் ரெஃபர் பண்ணுது. ஒரு தடவை ரெஜிஸ்டரை, இன்னொரு தடவை மெமரியை. ஆனா அவங்க கேட்கறது மெமரின்றப்ப 1 தான் எழுதணும். அங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ ஆப்ரேஷன் கோடு இது அட்ரஸ். ஸோ இந்த இடத்துக்கு நான் வரேன் ரெஜிஸ்டருக்கு. ரெஜிஸ்டர்ல என்னோட எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் போறேன். ஓகேவா, ஸோ இதுதான் எல்லாமே நான் கம்ப்யூட்டேபிள் அட்ரஸிங் மோட்ஸ் இருந்துச்சு. நான் கம்ப்யூட்டேபிள் அட்ரஸிங் மோட்ஸ். Now comes the computable addressing modes, relative addressing modes. உமா மகேஸ்வரி மேம், ஒன் டைம் ஷார்ட்டா சொல்லுங்க மேம். காயத்ரி மேம், இன் சிமிலர் டு இன்டைரக்ட் அட்ரஸிங் மேம், நான் கம்ப்யூட்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நான் கம்ப்யூட்டேபிள் மேம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது நான் கம்ப்யூட்டபிள் பெருசா ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எந்த கால்குலேஷனும் பண்ணல. இந்த லொகேஷன்ல இருந்து அந்த லொகேஷனுக்கு போறோம், அவ்வளவுதான். அது மட்டும்தான் பண்ணுமே தவிர வேற எதுவுமே நம்ம எந்த கால்குலேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால வந்து இட் இஸ் நான் கம்ப்யூட்டபிள். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ கிளான்ஸ் ஆஃப் இட், ரைட்? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்த அட்ரஸிங் மோட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்த அட்ரஸிங் மோட்ஸ் எல்லாமே நான் கம்ப்யூட்டேபிள். ஓகே, நான் கம்ப்யூட்டேபிள்னா எந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ அடிஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் லொகேஷன் டு லொகேஷன் வந்து நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகணும், அது மட்டும் தான். ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் இம்ப்ளைட் ஆர் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோடுனா அட்ரஸ் வில் பி இல்ல யூ கேன் சே ஆப்ரண்ட் வந்து இம்ப்ளிசிட்டாவே இருக்கும். இம்ப்ளிசிட் வித்தின் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், காம்ப்ளிமெண்ட். ஸோ இதெல்லாம் எதை இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? அக்யூமுலேட்டர் வேல்யூவை இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் அட்ரஸிங் மோட். ஸ்டாக் அட்ரஸிங் மோட ஸ்பெசிஃபிக்காவே ஜீரோ அட்ரஸிங் மோடுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்ம எந்த வேல்யூவும் அட்ரஸும் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க மாட்டோம். வெறுமே ஆட். ஓகே, ஸோ யூ கேன் கிவ் சப்ட்ராக்ட், எந்த ஆப்ரேஷன் வேணா கொடுக்கலாம். என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாக்ல டாப்ல இருக்க 2 வேல்யூஸை எடுத்து அது அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஜீரோ அட்ரஸ். எப்பவுமே அட்ரஸ் கொடுக்க மாட்டோம். இமீடியட் அட்ரஸிங் மோட் வந்து எனக்கு ஆடு பக்கத்துல இருக்கிறது வந்து 1010 இருந்துச்சுன்னா திஸ் இஸ் வேல்யூ, பைனரி வேல்யூ.
இது வந்து ஒரு பைனரி வேல்யூ அட்ரஸா நான் ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுதான் இம்மீடியட் அட்ரஸிங் மோட். ஓகே, தென் கம்ஸ் டைரக்ட் அட்ரஸிங் மோட். டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் 1010 இருந்துச்சுன்னா திஸ் இஸ் எ மெமரி லொகேஷனோடைய அட்ரஸ். என்னுடைய மெயின் மெமரியோட அட்ரஸ் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த இடத்த திஸ் இஸ் ஆல்சோ கால் ஆஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ். எஃபெக்டிவ் அட்ரஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வேர் யுவர் ஆப்ரண்ட் கேன் பி ஃபெச்டு. ஸோ எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து இதுதான் டைரக்ட் அட்ரஸிங் மோட். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆட் 1010 அப்படின்னா 1010க்கு நீங்க போனீங்கன்னா அங்கே வந்து 101 1101 அப்படி ஒரு இதுதான் ஒரு நமக்கு இருக்கிற எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல 1101 இருக்குன்னா இட் வில் கோ டு திஸ். ஓகே, தென் ஃபெச் த வேல்யூ. டூ ரெஃபரன்சஸ் வரும் இன்டைரக்ட் அட்ரஸ். அதுவே வந்து ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோடா இருந்துச்சுன்னா சேம் ஆட் 110 வந்து இந்த 110 இஸ் அ லொகேஷன் இன் ரெஜிஸ்டர், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இது வந்து ரெஜிஸ்டர். ஓகே, த லாஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா இப்படிதான் ரெஜிஸ்டருக்கு போகும். இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்க எனக்கு எஃபெக்டிவ் அட்ரஸ், திஸ் இஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ அதை பார்த்துட்டு அந்த எஃபெக்டிவ் அட்ரஸுக்கு போனாங்கன்னா இங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1011. ஓகே, ஸோ இங்கே என்னுடைய வேல்யூ இருக்கும். அவ்வளோதான். ஆல் திஸ் 7 இங்கே நம்ம ஜஸ்ட் மூவிங், ஓகே, லொக்கேட்டிங் தான் பண்றோம், எந்த கால்குலேஷனும் பண்ணல. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் நான் கம்ப்யூட்டேபிள் அட்ரஸிங் மோட்ஸ் அண்ட் தி 7 அட்ரஸிங் மோட்ஸ். எஸ், இட்ஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். Direct and indirect both effective address. Yes, clear. என்ன புரியல மேம்? டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும். எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்கிற அட்ரஸ்ல இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்கிற அட்ரஸ்ல எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ வில் லுக் இன் டு த கம்ப்யூட்டேபிள். இந்த 5 வந்து நமக்கு கம்ப்யூட்டேபிள் அட்ரஸிங் மோட். ஸோ கம்ப்யூட்டேபிள் அட்ரஸிங் மோட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ இங்கே என்னன்னா லைக் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம் இல்லைங்களா? ப்ரோக்ராமில் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜம்ப், ஓகே, கோ டு, இந்த மாதிரி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெமரியில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஜம்ப்னு ஒரு அட்ரஸை கொடுக்குறேன். ஜம்ப் 1101. ஓகே, இந்த அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ஃபைன். இப்போ மெமரி வந்து 000ன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கு. ஸோ நான் ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னுடைய ப்ரோக்ராம் வந்து இங்கே லோட் ஆகுது. இன் செட் ஆஃப் இங்கே மெமரியில் இந்த இடத்துல லோட் ஆகுது. லோட் ஆகுறப்ப நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஜம்ப்பு 1101 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் சம்டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, சம் ப்ராப்ளம் அக்கஸ். சரி, பவரே ஆஃப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, டியூ டு சம் ரீசன், என்னுடைய பேட்டரி இல்லாதனாலேயோ ஏதோ ஒரு ரீசனால ஷட் டவுன் ஆயிடுச்சு சம்திங். அப்ப நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன். ரீஸ்டார்ட் பண்றப்ப அகெயின் நான் ப்ரோக்ராமை ரன் பண்றப்ப இந்த மெமரி லொகேஷன்ல வேற யாரோ இருப்பாங்க. ஓகேவா? சரி, நான் ஆன் பண்ண உடனே கூட ஸ்டார்ட் பண்ணல, வேற ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் ரன் பண்றப்ப உங்களுக்கு இதே லொகேஷன்ல தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் ஆகும்ன்றது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. கரெக்டா? அது வேற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எங்க ஃப்ரீயோ ரிமைனிங் இந்த இடத்துல கூட அது அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு
செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரோக்ராம் இன் த சென்ஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஜம்ப் 1101 அப்படின்னா அது தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆயிடும்ல. அந்த 1101ல வேற ஏதோ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லாம வேற ஏதோ டேட்டா இருக்கும். இரலவெண்ட் டேட்டா இருக்கலாம், இரலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், இரலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ எனக்கு ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகும். ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்றப்ப நான் ப்ரோக்ராம் கவுண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் கவுண்டர் பிளஸ் எஃபெக்டிவ் அட்ரஸை வந்து நான் யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் அட்ரஸை கால்குலேட் பண்ணிப்பேன். அப்போ நான் என்ன கொடுக்கணும் என்னுடைய ஜம்ப்லனா ரெண்டு வேல்யூ, ரெண்டு பாயிண்ட், ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் பண்ணு. நான் இப்போ வந்து 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 2. ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜம்ப் பண்ணு. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? என்னுடைய ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் ஆல்சோ இன் ரெஜிஸ்டர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் ரெஜிஸ்டர். என்ன ஸ்டோர் பண்ணும்? அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பவுமே ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் எக்ஸ்பிளைன். ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன ஸ்டோர் பண்ணி? ப்ரோக்ராம் கவுண்டர் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 1 by 1 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் மெமரியில இப்படி எனக்கு அடுத்தடுத்து இருக்கு. இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 0, இன்ஸ்ட்ரக்ஷன் 1, இன்ஸ்ட்ரக்ஷன் 2, இன்ஸ்ட்ரக்ஷன் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் I1 எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ல I2 இருக்கும். I2ஓட அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதுக்கான அட்ரஸ் வந்து இருக்கும். அப்போ நான் ஜம்ப் 2 கொடுக்குறேன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் 2 லைன்ஸ் ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அட்ரஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? ப்ரோக்ராம் கவுண்டர் இங்க இருக்கா? இங்க ப்ரோக்ராம் கவுண்டர்ல I2 இருக்கும். ஸோ I2ல +2 எனக்கு தேவையான லொகேஷன் வந்துடும். இன்னொரு விஷயம் இங்க கவனமா இருக்கணும். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து தான் ஸ்பெசிஃபை பண்ணும். அப்ப நீங்க எத்தனை லைன்ஸ் ஜம்ப் பண்ணுன்றத 1 லெஸரா தான் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப இங்கிருந்து 1 இந்த செகண்ட் லைனுக்கு போகணும்னா யூ ஷுட் கிவ் ஒன்லி 1. ஏன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அட்ரஸ் இங்க ஆல்ரெடி இங்க இருக்கு +1. 1 லெஸ் வேல்யூ கொடுக்கணும். எத்தனை லைன்ஸை ஸ்கிப் பண்ணணும், ஸ்கிப்னு கூட கொடுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணும் 1 லெஸ். ஸோ இந்த கான்செப்டை கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எத்தனை நீங்க எப்படி ஸ்கிப் பண்ணீங்க 1 லெஸ். ஆனா சம்டைம்ஸ் லைக் வந்து ப்ரோக்ராம் கவுண்டரை யூஸ் பண்றப்ப நம்ம 1 லெஸ் வேல்யூ தான் கொடுப்போம். ஏன்னா அது ஆல்ரெடி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட். இந்த I1ல இருந்தே கவுண்ட் ஆச்சுன்னா சரி 2 ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்து கவுண்ட் பண்ணது, அதனால இது. ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ல ஜம்ப் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா அட்ரஸ் கொடுக்காம வேல்யூஸ் லைக் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸோ இல்லை நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி ஜம்ப்டு ஸ்கிப்டு அப்படி கொடுத்துட்டு நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸை கால்குலேட் பண்ணுவோம். மேம் அப்போ பேக்வேர்ட்ஸ் கொடுக்கணும்னா நெகட்டிவ்ல கொடுங்க, -2. ஓகேவா? ஸோ அது ப்ரோக்ராம் கவுண்டர்ல அந்த மைனஸை பர்ஃபார்ம் பண்ணி அது கரெக்டான அட்ரஸை ஃபைண்ட் பண்ணிடும். இஸ் திஸ் கிளியர் டு ஆல்? ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் கிளியரா? இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்ட்ரா செக்மெண்ட். ரீலொகேஷனுக்காக ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீலொகேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன்ல இருந்துச்சு நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து வேற லொகேஷன்ல இருக்கு. ஓகேவா? இங்க நான் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றேன் பாத்தீங்களா? ப்ரோக்ராம் கவுண்டர்ல நான் கொடுத்துருக்கிற ஆஃப் செட்டை ஆட் பண்றேன்ல, அதுதான் இட் இஸ் கம்ப்யூட்டேபிள். நான் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க ஃபார் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ன்றதும் ஒரு கொஸ்டினா இருக்கலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் கண்டென்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கவுண்டர் பிளஸ் அட்ரஸ் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் பார்ட்னு சொல்லுவோம் இது. ஓகேவா? அட்ரஸ் பார்ட்னு தான் சொல்லுவோம். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா அட்ரஸ்ன்னு கிடையாது. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ல
இன்ஸ்ட்ரக்ஷன்ல இது வந்து ஓபி கோட் ஆப்ரெண்ட் ஆப்ரெண்ட்னு இருக்கும் இல்லையா, இது வந்து அட்ரஸ் பார்ட். எப்பவுமே அட்ரஸ் பார்ட். ஓகே. ஸோ இந்த அட்ரஸ் பார்ட்ல என்ன இருக்கோ, ஸோ ஜம்ப் தான் எனக்கு ஆப்ரேஷன் கோட்னா, ஆப்ரண்ட்ல 2 இருக்கு, அட்ரஸ் பார்ட்ல 2 இருக்குன்னா அதை வந்து ப்ரோக்ராம் கவுண்டரோட ஆட் பண்ணி அந்த பர்டிகுலர் அட்ரஸை கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் இஸ். Okay. After fetching the address of the instruction, the value of program counter immediately increases. Okay. The value increases irrespective of whether the fetched instruction has completely executed or not. இங்க வந்து இவங்க program counter பத்தி பேசுறாங்க. நீங்க I1க்கு வரீங்க, உடனே program counterல next instruction store ஆயிருக்கும். அந்த I1ல இருக்கிற instruction execute ஆச்சா இல்ல failure ஆச்சா அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அங்க வந்த உடனே I1 ஃபெச் பண்ண உடனே ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கிற வேல்யூ வந்து டு த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். சிஓபி கோட் திஸ், இதோட ப்ரோக்ராம் கவுண்டரை ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணாதான் எனக்கு எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்குது. I am getting the effective address. இங்க எத்தனை மெமரி ரெஃபரன்ஸ்? 1 மெமரி ரெஃபரன்ஸ். எத்தனை மெமரி ரெஃபரன்ஸ்? 1 மெமரி ரெஃபரன்ஸ். ஓகேவா? I hope it is clear, right? Tadni ma'am, you want me to explain once again? Okay, I'll repeat it later, right? ஒன் செகண்ட் கேட்குறீங்க. சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ரோக்ராம்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். I1, I2, I3 அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்னன்னா ஏதோ ஒரு சம்திங் வேல்யூஸ் இங்க எல்லாம் கொடுக்குறேன். இங்க வந்து ஏதோ ஆட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேவா? தென் இங்க ஒரு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். ஓகே. தென் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே ஜம்ப், இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஜம்ப் டு இங்கே நெக்ஸ்ட் அட்ரஸ். ஓகே, I4 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான அட்ரஸை கொடுக்குறீங்க, அட்ரஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது மெமரியில லோட் பண்றப்ப அது கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? பட் ஏதோ ரீசன்னால நீங்க மறுபடியும் அதை ரன் பண்றீங்க, இல்ல இந்த டைம் அது சரியா ரன் ஆகல, இன்டரப்ட் ஆயிடுச்சு, ஸோ மறுபடியும் அதை லோட் பண்ணி ரன் பண்றீங்கன்னா அது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெமரி அட்ரஸ் 00ல இருந்து லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா 00ல இருந்து லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மறுபடியும் ரன் பண்றப்ப இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது வந்து 0110 இந்த லொகேஷன்ல கூட அது வந்து அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ் ஆகும். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறப்ப இங்க I0, I1, I2, I3, I4. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல I2ல ஜம்ப் அட்ரஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இருந்தப்ப, இது வந்து அந்த அட்ரஸ் ஜம்ப் 0110, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லொகேஷன் இருக்கும்போது ஓகே. இப்போ வந்து ஜம்ப் 0110னா அது தப்பான இடம், இது நான் ரெஃபர் பண்ண தேவையில்லை, ஏதோ சம்திங் நெக்ஸ்ட் சம்திங் நெக்ஸ்ட். ஸோ ரீலொகேட் ஆகுறப்ப, ப்ரோக்ராம் ரன் பண்ணி ரீலொகேட் ஆகுறப்ப எனக்கு ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா ஜம்ப்னு அட்ரஸ்ன்னு கொடுக்காம நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். எத்தனை எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் பண்ணணும், பேக்வேர்டா ஃபார்வேர்டா அதுக்கான இல்லை. ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா நான் 1 கூட கொடுத்தா போதும். ஜம்ப் 1 அப்படி என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, செகண்ட் டைமும் வந்து இது பண்றப்ப இங்கே ஜம்ப் 1க்கு, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போக சொல்றோம், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜம்ப் பண்ண சொல்றோம், அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணா ப்ரோக்ராம் கவுண்டர் +1.
ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கும், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதில் நெக்ஸ்ட்ல +1 பண்ணிட்டா எனக்கு தேவையான இடம் கிடைச்சிடும். ஸோ இது ரீலொகேட் பண்றப்ப எனக்கு ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஸ் தட் கிளியர் நவ்? மீனிங் ஆஃப் இன்ட்ரா செக்மெண்ட் வித்தின் செக்மெண்ட். ஓகேவா? ரெண்டு ரெண்டு செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராமை வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரே கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ இது சரி, இந்த இடத்துல இது செக்மெண்ட்னு சொல்லுங்க. இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல இருந்து இந்த செக்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணோம்னா அது வந்து நமக்கு இன்டர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இன்டர் செக்மெண்ட்னா வந்து என்ன, லைக் வந்து நம்ம இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏதாவது 4-5 ஸ்கூல் சேர்ந்தாப்புல ஒரு காம்படிஷன், இல்லை 4-5 காலேஜ் சேர்ந்தாப்புல ஒரு காம்படிஷன், அந்த மாதிரி செக்மெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்குள்ள ஏதாவது பண்ணா அது இன்டர் செக்மெண்ட். இங்க வந்து ஜம்ப் பண்றது அதெல்லாம் வந்து வித்தின் த செக்மெண்ட். இந்த ஒரு செக்மெண்ட்னா அதுக்குள்ளவே நடக்குது. ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் இன்ட்ரா செக்மெண்ட். Okay, so this is what relative addressing mode is. Next வந்து base register addressing mode. ஓகேவா? ரிலேட்டிவ் மாதிரி தான் பேஸ். இங்க என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இன்டர் செக்மெண்ட்டுக்கான ஆப்ரேஷன் பார்ப்போம். இன்டர் செக்மெண்ட்டுக்குள்ளவே நான் ஏதாவது ஜம்ப் பண்றேன் இது பண்றேன்னா அப்ப ஐ பி யூசிங் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு. ஆனா இன்டர் செக்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இன்டர் செக்மெண்டா இருக்கிறப்ப நான் பேஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு வந்து யூஸ் பண்ணுவேன். பேஸ் அட்ரஸிங் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் என்ன அப்படி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது கன்சிக்யூட்டிவ் தான் மெமரியில் ஸ்டோர் ஆகணும்னு இட்ஸ் நாட் நெசசரி இல்லையா. இப்போ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மெமரி இப்படி இருக்குன்னா, ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 0 வந்து இங்க இருக்கலாம். ஓகேவா? செகண்ட் செக்மெண்ட் வந்து இங்க இருக்கலாம். ஸோ இங்கேயுமே நீங்க ஜம்ப்பு, ஓகே, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ண சொல்றீங்க, கோ டு வேற செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ண சொல்றீங்க, அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகப்ப ஓகே தான். சரியா? இன்கேஸ் ஏதோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுது, இல்ல மறுபடியும் நீங்க ரன் பண்றீங்கன்னா இது எங்கேயோ வேற இடத்துல இருக்கும், இது வேற இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு எப்படி தெரியும் இந்த இந்த பர்டிகுலர், அதாவது இந்த செக்மெண்ட்ல செகண்ட் லைனுக்கு தான் போகணும். ஓகே, அது எனக்கு எப்படி தெரியும்னா, எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டோர் பண்றது ஸ்டார்டிங் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் பேஸ் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். பேஸ் அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். பேஸ் அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல இது டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஜம்ப் அந்த வேல்யூ இங்க கொடுத்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட் டைம் இது இந்த செக்மெண்ட் எங்க இருக்கோ அது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இந்த செக்மெண்டோடைய பேஸ் அட்ரஸ் +2, பேஸ் அட்ரஸ் +2, 2 ஆர் 1. ஸோ அங்கே வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் வச்சு ஆட் பண்ணிச்சு. இங்கே அட்ரஸ் எந்த இடத்துல அந்த செக்மெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் +2. ஸோ அதில் அந்த அட்ரஸ்லேருந்து 2 ஆட் பண்ணால் அந்த பர்டிகுலர் எஃபெக்டிவ் அட்ரஸ் எனக்கு கிடைச்சிடும். ஃபைன். So this is what base register address. Effective address of the operand is obtained by adding the content of base register with the address part of the instruction. இங்கேயும் பாருங்க ஆட் பண்றோம், அதனால தான் இது கம்ப்யூட்டேஷனல்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து என்ன ஆட் பண்றோம், எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்றோன்றது கொஸ்டினை கேட்கலாம். ஓகேவா? ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ல எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், ப்ரோக்ராம் கவுண்டர் பிளஸ் அட்ரஸ் பார்ட். இங்க வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கண்டென்ட் ஆஃப் பேஸ் ரெஜிஸ்டர் தென் அட்ரஸ் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்.
இதுல அட்ரஸ் பார்ட்ல என்ன இருக்கு, 2 இருக்கா, 1 இருக்கா, அதுதான் அட்ரஸ் பார்ட். கண்டென்ட் ஆஃப் பேஸ் ரெஜிஸ்டர். இஸ் தட் கிளியர்? இங்க இன்னொரு விஷயம் பாருங்க, ப்ரோக்ராம் கவுண்டர் யூஸ் பண்றப்ப நான் தனியா இங்க செப்பரேட்டா ப்ரோக்ராம் கவுண்டர்னு கொடுத்திருந்தேன். பிகாஸ் ப்ரோக்ராம் கவுண்டருக்கு வந்து செப்பரேட்டா ரெஜிஸ்டர், அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் வந்து இருக்கும். ஆனா பேஸ் ரெஜிஸ்டர் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பேஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவேன். எனக்கு செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. சம் செட் ஆஃப் 64 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல நான் இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டரை வந்து பேஸ் ரெஜிஸ்டரா யூஸ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்றேன். ஓகேவா? அப்போ எந்த ரெஜிஸ்டர் வந்து நான் பேஸ் ரெஜிஸ்டரா யூஸ் பண்ணேன்னா அதுக்கான அட்ரஸ் நான் இங்க கொடுப்பேன். இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க சின்ன சின்ன விஷயம் கூட மைன்யூட்டா படிச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். நீங்க ரிலேட்டிவ் அட்ரஸிங்ல வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் செப்பரேட்டா இருந்துச்சு. ஓகே, அதனால நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வைக்கல. பேஸ் அட்ரஸ் ரெஜிஸ்டருக்கு வந்து செப்பரேட்டா இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நம்ம அதுல எல்லா டைமும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேஸ் அட்ரஸ் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இன்கேஸ் வந்து எனக்கு பேஸ் ரெஜிஸ்டர் வந்து தனியா அவைலபிளா இல்லை, ரெஜிஸ்டர்ஸ் பேசிக் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அவைலபிளா இருக்கும் இல்லையா, அதுல ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் தான் நான் பேஸ் ரெஜிஸ்டரா யூஸ் பண்றேன்னா அதுக்கான அட்ரஸை இங்க கொடுத்தா போதும். ஹோப் ஐ எம் கிளியர். ஓகேவா? ஸோ இதுவுமே ரீலொகேஷனுக்காக தான் பேஸ் ரெஜிஸ்டர். என்னன்னா இது இன்டர் செக்மெண்ட் இன்டர் செக்மெண்ட் இல்ல, இன்டர் செக்மெண்ட். ஓகே. ஸோ தென் கம்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்லாம் அரே டைப்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். F0, 1 அந்த மாதிரி. Effective address of the operand is obtained by adding the content of index register with the address part of the instruction. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ், இது இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அரே ஆஃப் ஜீரோ, A of 0, A of 1, A of 2 இருந்துச்சுன்னா அது ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல எங்கிருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கான அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நான் இன்கேஸ் வந்து A of 3 அப்படின்னு சொன்னா போதும். A of 3னா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 00ல இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு இதுல ஆட் ஆகும். 0011 ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் த அட்ரஸ். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வேல்யூவோட வந்து என்னுடைய ஆஃப்செட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆட் ஆச்சுன்னா அதுதான் வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் மோட். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கண்டென்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் பிளஸ் அட்ரஸ் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நான் ப்ரீவியஸா சொன்னேன். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னு எனக்கு ஒரு செப்பரேட்டா ரெஜிஸ்டர் இல்லைன்னா என்கிட்ட அவைலபிளா இருக்கிற ரெஜிஸ்டர்ல ஏதோ ஒரு ரெஜிஸ்டரை நான் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னு யூஸ் பண்ணுவேன். அந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் எந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ன்றது நான் இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். அதனால இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து இங்க ஆட் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரும் பிளஸ் ஏ அந்த ஆப்ரண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் த எஃபெக்டிவ் அட்ரஸ். கிளியரா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட், ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோடும் ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோடும் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ல வரும். ஓகேவா? ஸோ this addressing mode is special case of register indirect addressing mode.
ஓகே, என்ன நடக்குது ஆஃப்டர் ஆக்சஸிங் த ஆப்ரண்ட். சி சம்டைம்ஸ் வந்து எனக்கு எந்த இடத்துல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் 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 இப்படிதான் அட்ரஸை வந்து ஃபெச் பண்றேன். ஓகேவா, நெக்ஸ்ட் 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 தான் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்றேன். ஓகே, அப்ப வந்து எல்லா டைமும் அட்ரஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ எத்தனை லைக் அதுவே ஆட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு அதுவே ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ திஸ் அட்ரஸிங் மோட் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் ஆக்சஸிங் த ஆப்ரண்ட் த கண்டென்ட் ஆஃப் த ரெஜிஸ்டர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரிமெண்டட் பை ஸ்டெப் சைஸ் டி. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் சைஸ் டி. டின்னு என்னது, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போகணும். சி ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளா சொல்றோம் இல்லைங்களா, நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நான் எப்பவுமே மெமரியை வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், மெமரியை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா, இது வந்து 000, நெக்ஸ்ட் வந்து 0001, நெக்ஸ்ட் வந்து 0010, 0011 இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஃபேக்ட்ல இது இப்படி இல்லை. ஃபேக்ட்ல இப்படி இல்லை. ஃபேக்ட் ஃபேக்சுவலா என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளாக்கோடைய சைஸ் வந்து 2 பைட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அட்ரஸை எப்படி எழுதியிருப்பேன்னா, 10, 0100, 0 சாரி 0110, 2 ஆட் பண்ணியிருக்கோம் அட்ரஸ்ல. கண்டினியூஸா இருக்காது. அடுத்தடுத்த நம்பர் இதோட சைஸ் என்னவோ அதை ஆட் பண்ணி தான் நெக்ஸ்ட் அட்ரஸ் இருக்கும். இதோட சைஸ் என்னவோ ஆட் பண்ணா நெக்ஸ்ட் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, அப்படிதான் அட்ரஸ் வந்து வரும். ஃபைன். இதுதான் அவங்க இந்த பிளாக்கோட சைஸ் தான் சைஸ் டின்னு சொல்றாங்க. பிளாக்கோட சைஸ் தான் அவங்க சைஸ் டின்னு சொல்றாங்க. So after accessing the operand, the content of the register is automatically incremented by step size D. D ஓட increment பண்ணுவீங்க. Step size D depends on the size of the operand accessed. ஓகே, ஒன்லி ஒன் ரெஃபரன்ஸ் டு த மெமரி இஸ் ரிக்வயர்ட் டு ஃபெச் த ஆப்ரேட். ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தான் இங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் மெமரிக்கு போயிடுச்சுன்னா அப்போ அது அங்கே தான் இருக்கு, இட் ஸ்டேட்ஸ் தேர். ஓகேவா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடும். இதுல எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, கண்டென்ட் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அட்ரஸ்க்கு மட்டும் தான். அதுக்கப்புறமா டைப் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆயிடும். சி ஓபி கோட் ஆர் ஆட்டோ 3300. 3300னா வந்து அந்த லொகேஷனுக்கு போகும். ஓகேவா, ஸோ லொகேஷனுக்கு போயிட்டு 3300. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3302. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். Fine. See, assume operand size is 2 bytes. Okay. After fetching the operand 6b, the instruction register R auto will automatically be incremented by 2. Then update the value R auto will be 3300 plus 2 பண்ணிட்டு next. See, இங்க address அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. Continuous value 298, 300, 302. 22 add பண்ணிருக்காங்க. ஓகேவா, நோட் என்னது, ஃபர்ஸ்ட் த ஆப்ரண்ட் வேல்யூஸ் ஃபெச்டு, தென் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஆர் ஆட்டோ வேல்யூ இஸ் இன்க்ரிமெண்டட் பை ஸ்டெப் சைஸ் டி. ஆப்ரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணிடுவோம். இந்த சீக்வன்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ரண்ட் வந்து ஃபெச் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் வந்து வேல்யூ டி வேல்யூ வந்து ஆட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதுவே வந்து ஆட்டோ டிக்ரிமெண்ட். ஆட்டோ டிக்ரிமெண்ட்
இதுல என்ன நடக்கும்? திஸ் அட்ரஸிங் மோட் இஸ் அகெயின் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் தான். ரெண்டுமே ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் தான். ஃபர்ஸ்ட் த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் இஸ் டிக்ரிமெண்டட் பை ஸ்டெப் சைஸ். சி ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ரிமெண்ட்ல அந்த லொகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் போயிடும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும், அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். டிக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அந்த நெக்ஸ்ட்டுக்கு போகும். டிக்ரிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸ்டெப் சைஸ் டின்றது நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் சைஸ் ஆப்ரண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ஆப்ரண்ட். ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் த ஆப்ரண்ட் இஸ் ரெட். only one reference to the memory is required to fetch the operand. இங்கேயுமே one memory reference தான். இங்க வந்து effective address of the operand வந்து content of register minus step size. Step size வந்து 2, 3, 4 எது வேணா இருக்கலாம். என்னது அந்த ஸ்டெப் சைஸ் நம்ம அப்படி அதான் சொல்றேன். இந்த ஒரு பிளாக் உடைய சைஸ் இல்ல சம்டைம்ஸ் ஆப்ரண்ட் சைஸ்ன்னு கூட அவங்க கொடுக்கலாம். ஓகேவா? சோ அந்த சைஸ் தான் சொல்லுவோம். இங்க பாருங்க, ஆட்டோ 3302 இங்க எடுத்த உடனே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, 3300. This was all about addressing mode. Okay, so இங்கேயுமே அதே 2 bytes. First instruction register auto will be decremented by 2. 3302 வந்து decrement பண்ணா 3300. So இந்த 3300ல அந்த operand வந்து will be finding the operand over there. இங்க நோட்ல என்ன சொல்றோம்? First instruction register R auto value is decremented by its step size D. Then the operand. இது மட்டும் important friends. ஓகேவா? questionல கேட்கலாம். இன்க்ரிமெண்ட் பண்றப்ப ஆப்ரண்ட ஃபெச் பண்ணிட்டு அப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்றோம். டிக்ரிமெண்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் ஆப்ரண்ட ஃபெச் பண்றோம். I hope I'm clear. This was all about your addressing modes. So, இதுல some important points வந்து நம்ம பார்த்துக்கலாம். Okay. So, applications of addressing modes. See, immediate addressing modes. எதுக்கு நம்ம constant values use பண்றோம். Immediate-னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம values. So, to initialize registers to a constant values. So, questionல கேட்குறாங்க, எதை constant values அந்த மாதிரி keyword is constant. இதை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன addressing mode அப்படின்னு பார்த்தீங்கன்னா immediate addressing mode. Immediate addressing mode. Direct addressing mode, register direct addressing mode to access static data or variables. வேரியபிள் என்ன? ஒரு அட்ரஸ்ல நான் கொண்டு போய் வேல்யூஸை ஸ்டோர் பண்றேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள்ஸ் மாதிரி. ஸோ கைண்ட்லி மேக் எ பாயிண்ட் ஆஃப் தீஸ் கீவேர்ட்ஸ். கான்ஸ்டன்ட்னா இமீடியட், வேரியபிள்ஸ் இல்ல ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட். Static data means the data which will not change ஆகாது. அந்த கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சாரி, கான்ஸ்டன்ட் தான் வந்து லைக் இங்க இருக்கு. ஸ்டாட்டிக் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகாத டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நான் கான்ஸ்டன்ட்னு டேர்ம் சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ மோர் ஓவர் எக்ஸாம்ல வந்து வேரியபிள்ஸ்ன்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி they will be asking about variables. ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் டைனமிக்கா சேஞ்ச் ஆகாது. டியூரிங் ரன் டைம் வந்து அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. அதை ஸ்டாட்டிக் டேட்டான்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் ரெண்டு விஷயம். இம்ப்ளிமெண்ட் பாயிண்டர்ஸ், அட்ரஸ் ஆஃப் அட்ரஸ் யார் யூஸ் பண்ணுவா ப்ரோக்ராமிங்ல? பாயிண்டர்ஸ். அட்ரஸ் ஆஃப் வேரியபிள். Okay, so pointers. So to implement pointers, because pointers are memory locations that store address of another variable. Address of address என்றதுனால pointers. இல்லனா to pass array as parameter because array name is the base address and pointer is needed to point the address. Array பாசிங் அரே, அரேவை வேல்யூஸா பாஸ் பண்றப்ப, அரேக்காக இல்ல, அரேக்காகனா இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் தான். அரேவே நம்ம ப்ரோக்ராம்ல நீங்க படிச்சிருப்பீங்க.
பாசிங் வேல்யூஸ் இருக்குல்ல, ஒரு ஃபங்க்ஷனில் கால் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ வேல்யூஸ் பாஸ் பண்ணுறப்ப நம்ம அரேஸ் யூஸ் பண்ணுறோம்னா அப்போ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் ரெஜிஸ்டர். இங்கேயுமே கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திஸ் வில் பி த திங். பாயிண்டர்ஸ் இது செகண்டரி தான். டு பாஸ் அரே ஆஸ் parameter. Next comes relative addressing mode for program relocation. Mind இது ரொம்ப important. For program relocation at runtime, either for position independent code. எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பொசிஷன் இண்டிபெண்டன்ட் கோட் டு சேஞ்ச் த நார்மல் சீக்வன்ஸ் ஆஃப் த எக்ஸிகியூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜம்ப் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண நார்மல் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணும். ஃபார் பிரான்ச் டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் சின்ஸ் இட் டைரக்ட்லி அப்டேட்ஸ் த ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இதுக்கு தான் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் மோஸ்ட்லி அரே இம்ப்ளிமெண்டேஷனுக்காக, இண்டெக்ஸ்னு வந்தா அரே இம்ப்ளிமெண்டேஷனுக்காக, இல்லை அது இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, ரெக்கார்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதுமே ரெக்கார்ட்ஸ் அரேஸ் அதுக்காக வில் பி யூசிங் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. பேஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் வந்து ஃபார் ரைட்டிங் ரீலோகேட்டபிள் கோட் ஐதர் ஆஃப் ரீலொகேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இன் மெமரி ஈவன் அட் ரன் டைம். For handling recursive procedures. அதே ஃபங்க்ஷன்ஸ் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பீட்டேட்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு செக்மெண்ட்டை கால் பண்ண செக்மெண்ட்டுக்குள்ள இல்லை, அந்த கம்ப்ளீட்டா லைக் அவுட் சைட் த செக்மெண்ட் வந்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ண, அதுக்கு வந்து பேஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரெண்டுமே ரீலோகேட்டபிள்ல வந்து வரும், ரிலேட்டிவும் வரும், பேஸ் ரெஜிஸ்டரும் வரும். தென் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆட்டோ டிக்ரிமெண்ட் வந்து ஃபார் இம்ப்ளிமெண்டிங் லூப்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட் 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 ஃபார் லூப் வைல் லூப் வந்து அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டெப்பிங் த்ரூ அரேஸ் இன் ஏ லூப் ஸ்டாக் ஆஸ் எ புஷ் அண்ட் பாப். ஏன்னா அது சீக்வன்ஸா தான் நடக்கும். புஷ் பண்றீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே நெக்ஸ்ட் மேல மேல மேல. ஓகே, ஸோ அது வந்து இப்படி இல்ல பாப் பண்றீங்கன்னா டிக்ரிமெண்டிங். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும். அனிதா மேம் இல்ல, அது உங்களுக்கு சி ஆட்டோ டிக்ரிமெண்ட்ல நான் 3302 3302 இந்த டாட்டட் லைன்ஸ்ல காமிக்கிறதா எனக்கு எஃபெக்டிவ் அட்ரஸ். அதை நான் -2 பண்ணிட்டு 3300 இல்லையா, இதுதான் எனக்கு அஃபெக்டிவ் அட்ரஸ். அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. See, instruction register R auto will be decremented by 2. Then updated value of R auto will be 3302 ல -2 பண்ணினா 3300. At memory address 3300, the operand will be found. ஓகே, இந்த arrow வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, this ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் ஆப்ரண்ட ஃபெச் பண்ணும். அங்கே வந்து இன்க்ரிமெண்ட்ல வந்து ஆப்ரண்ட ஃபெச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்டே பண்ணும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நவ். எஸ் மேம். ஸோ we have come to an end. இந்த கொஸ்டின் மட்டும் இது இது இதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி அட்ரஸிங் மோட்ல கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா தியரி கேட்பாங்க. ஓகே, தியரி டைப் கேட்பாங்க, இல்லைன்னா திஸ் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்டு. ஸோ கைண்ட்லி ட்ரை திஸ் கொஸ்டின் பார்ப்போம். கோமதி மேம் என்ன சொல்றீங்க? ஆப் பாயிண்ட் டிடன்ட் ரைட் மேம். என்ன பாயிண்ட் கேக்குறீங்க? இந்த கொஸ்டினை பொறுமையா படிங்க. படிச்சுட்டு எப்படி டைரக்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் இண்டெக்ஸ்
ரிலேட்டிவை எப்படி மேட்ச் பண்றதுன்றது யோசிச்சிங்க. ஒரே செகண்ட் வந்துடுறேன். அப்ளிகேஷன் பாயிண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், ரைட். ஃபாஸ்டா பேஜ் மூவ் ஆயிடுச்சுங்களா? நாட் அன் இஷ்யூ. இப்போ நான் எக்ஸ்ட்ராவா சொன்னதுதான் நீங்க எழுதிக்கணும். இது வந்து நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. இப்போ பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன், கிளாஸ் முடிஞ்ச பிறகு பிடிஎஃப் ஷேர் ஆகும் இல்லைங்களா? அதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கும், அப்ப ரெஃபர் பண்ணி எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Now look into this question. கிளாஸ் 7 டெஸ்ட் 15 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். பண்ணலாம் மேம், பண்ணலாம். சரி, எல்லாரும் ஏ ஆன்சர் சொல்றீங்க. சரி பார்ப்போம். An instruction is stored at location 500 with its address. அப்போ எனக்கு மெமரி இருக்கு. ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா 500. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கு, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வித் இட்ஸ் அட்ரஸ் ஃபீல்ட் அட் லொகேஷன் 501. ஸோ 501ல அட்ரஸ் ஃபீல்டு இருக்கு. ஓகே, ஏன் இங்க அட்ரஸ் ஃபீல்டு இங்க வந்துச்சு? சி, இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு பிளாக்ல தான் என்னால வைக்க முடியும்ன்றது கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் இல்லைங்களா, ஆப்ரெண்ட், சாரி, ஆப் கோட், தென் ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப் கோடும் ஆப்ரெண்டும் ஒன்னா வைக்க முடியலன்னா தேர் டிவைடிங், அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டு ரெண்டு பிளாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அட்ரஸ் ஃபீல்டு எங்க இருக்கு? எனக்கு 501ல இருக்கு. ஸோ த அட்ரஸ் ஃபீல்ட் ஆஸ் த வேல்யூ 400. அப்ப இந்த அட்ரஸ் ஃபீல்ட்ல எனக்கு என்ன, இங்க என்ன வேல்யூ இருக்கு? 400ன்னு இருக்கு. ப்ராசஸர் ரெஜிஸ்டர் R1, அப்ப எனக்கு ஒரு ரெஜிஸ்டரும் இருக்கு. R1 contains number 200. இங்க 200 இருக்கு. Match the addressing mode. So first direct addressing mode. Direct addressing modeல எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு என்ன கேக்குறாங்க? மேட்ச் த அட்ரஸிங் மோட் கிவன் பிலோ வித் எஃபெக்டிவ் அட்ரஸ், இல்லையா? டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல அட்ரஸ் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய அட்ரஸ். அட்ரஸ் ஃபீல்ட்ல இங்க என்ன இருக்கு? 400ன்னு இருக்கு. அட்ரஸ் ஃபீல்டுல 400ன்னு இருக்கு. அப்ப டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல எனக்கு அட்ரஸ் ஃபீல்டுல என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய அட்ரஸ். அப்போ A is equal to 400. ஓகேவா? ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்னா, ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் வந்து 200. ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்ல இந்த லொகேஷனுக்கு போவேன், அப்போ 200 அந்த லொகேஷன்ல தான் என்னுடைய அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்ல 200. இண்டெக்ஸ் வித் R1 ஆஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். அப்போ R1 தான் வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், அதோட வேல்யூ என்னது? 200 பிளஸ் என்னோட அட்ரஸ் ஃபீல்டில் என்ன இருக்கு? 400. ஸோ 400. ஸோ 600. இண்டெக்ஸ் வித் R1 வந்து 600. ரிலேட்டிவ் அட்ரஸ்ல வந்து என்ன ஆகும் எனக்கு? நான் இங்க 500 வரேன்னா 500, நெக்ஸ்ட் அட்ரஸ் 501 வரப்பவே வந்து எனக்கு நெக்ஸ்ட் அட்ரஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். 502 ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 502 இருக்கும். அதுல என்னுடைய அட்ரஸ் ஃபீல்ட்ல என்ன இருக்கு? 400 பிளஸ் 400 பண்ணுவேன்.
ஸோ இட் இஸ் 902. இவ்வளவுதான். நீங்க ரெண்டு ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா கூட உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஏவும் சி, ஓகே, இல்லைன்னா ஏவும் பியும் ஃபைன் பண்ணிங்கனாலும் யூ கேன் ஈஸிலி சே இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ யாரெல்லாம் ஆப்ஷன் ஏ சொன்னீங்களோ இட் இஸ் ரைட், இட் இஸ் ஆப்ஷன் ஏ. பிரியங்கா மேம், என்ன கன்ஃபியூசிங்கா இருக்கு? இருங்க, நான் இல்லை எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெமரி. ஓகே, மெமரியில 500ன்னு ஒரு லொகேஷன் இருக்கு. அங்கே என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. 501 லொகேஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்? ஓ, ஆப்ரேஷன் கோடு இருக்கும், அப்புறமா ஆப்ரெண்ட்னு இருக்கும். இல்ல அந்த அட்ரஸ், இந்த பாட்டை தான் அட்ரஸ் பாட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அட்ரஸ் பாட்டு. ஓகே, இந்த அட்ரஸ் பார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நான் சும்மா ஆடுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த அட்ரஸ் பார்ட் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. அது எவ்வளோவா ஸ்டோர் ஆயிருக்குன்னா 400 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 400. ஓகேவா? அப்போ டைரக்ட் அட்ரஸ் என்னவா இருக்கும்? அட்ரஸ் பார்ட்ல ஆட் 400, அதான் டைரக்ட் அட்ரஸ்ல. அப்போ அதோட எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து 400. எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து 400. 400 ஆன லொகேஷனுக்கு போனோம்னா எனக்கு வந்து தேவையான ஆப்ரண்ட் கிடைச்சிடும். அது டைரக்ட். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்னா என்கிட்ட இருக்கிற ரெஜிஸ்டரே ஒரே ரெஜிஸ்டர் தான், 200. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆட் 200. ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்ல 200னா 200 வில் பி a லொகேஷன் இன் ரெஜிஸ்டர். 200க்கு போகும். அந்த இடத்துல எங்க ஆப்ரண்ட் இருக்கும் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இங்க வந்து என்னன்னா இவங்க the address field, sorry, the processor register as R1 contains 200. sorry, இது வந்து இங்கே தான் 200 இருக்கு. ஓகேவா? ஸோ ஆட் பண்றப்ப இது R1னே வச்சுக்கோங்களேன். ஆடிங் R1. ஸோ R1க்கு போறேன். R1ல எனக்கு 200 இருக்கு. ஸோ 200, அந்த 200 பொசிஷன்ல தான் என்னுடைய எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கும். எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து இருக்கும். அதனால ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா 200. இண்டெக்ஸ் வித் R1. R1 வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. R1 உடைய வேல்யூ என்னது? 200. ஓகேவா? ஆஸ் அ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ பிளஸ் அட்ரஸ் பார்ட்ல என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணோம். அட்ரஸ் பார்ட்ல எனக்கு என்ன இருக்கு? 400. ஸோ 200 பிளஸ் 400 வந்து 600. அதுதான் இது. ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ல ப்ரோக்ராம் கவுண்டர் பிளஸ் அட்ரஸ் பார்ட் வந்து ஆட் பண்ணுவேன். எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அது நீங்க புரியலன்னா மறுபடியும் கூட பாருங்க, வீடியோவை புரியும். ப்ரோக்ராம் கவுண்டரோட வேல்யூ வந்து 502 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க முடியுது? இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க தான் முடியுது. ஓகே, இது முடிஞ்சோடனே ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ 502, இங்க வந்து 502னா 502 பிளஸ் அட்ரஸ் பார்ட்ல என்ன இருக்கு? எனக்கு 400. ஸோ இட் இஸ் 902. இஸ் தட் கிளியர் நவ்? கிளியர் டு ஆல்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் அட்ரஸிங் மோட்ஸ். அட்ரஸிங் மோட்ஸ்ல டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் த ஐடியா வில் பி கிளியர். ஓகே, ஐ வில் சென்ட் யூ த டுடே வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் இன்னும் மெமரி ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, anyone having any doubt from addressing modes? If clear, you can ask any doubt from the previous sessions also. Or 10 to 15 minutes நம்ம doubts clear பண்ணிக்கிட்டு we shall wind up. And those who are not having any doubt, you can wind up. Kavicharan. Last class question. In the extra question, Gomati ma'am.
பிடிஎஃப்ல இருந்துச்சுங்களே, நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, பிடிஎஃப்ல இருக்கும் கொஷின். நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. பிடிஎஃப்ல கொஷின் இருந்துச்சு. பிடிஎஃப் எண்டில் கொஷின் இருந்துச்சு. நீங்க அது இது பண்ணி பாருங்க. நீங்க கிளாஸ் 7 கேக்குறீங்கல்ல, வெயிட் ஐ செக் ஃபார் த. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். வெயிட் மேம், ஐம் ஷேரிங் த ஃபைல். ஓகே. அச்சோ பிரேமா மேம், ஐ வாஸ் நாட் அட் ஆல். அப்படியே தூங்கி இருந்து உக்காந்து தெரியாம வீடியோ ஆன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன கொஷின்றது மேம், இமீடியட் அட்ரஸிங் மோட் அண்ட் டைரக்ட் அட்ரஸிங் மோட், ஹவு டு ஐடென்டிஃபை டிஃப்ரென்ஷியேட் பிபிடி எக்ஸாம். பாக்யலட்சுமி மேம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஓகே, ஓகே. நான் கொஷின் இப்போ போட்டிருக்கேன், நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த அட்ரஸிங் மோடு இது வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஐ ஹோப் யூ கேன் see the screen. I'll first explain that addressing mode thing. I'm not able to write something. ஓகே. சி, அட்ரஸ்ல ஆட் 1010ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மெமரியில 1010 லொகேஷனுக்கு போகும். அங்க என்னுடைய வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கும். அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய எஃபெக்டிவ் அட்ரஸ். இதுதான் என்னுடைய எஃபெக்டிவ் அட்ரஸ். ஃபைன். அதுவே இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடா இருந்துச்சுன்னா, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லொகேஷனுக்கு போகும். இந்த லொகேஷன் இங்க வேல்யூ இருக்காது. இது எனக்கு எஃபெக்டிவ் அட்ரஸ் இல்ல. இங்க வேற ஒரு அட்ரஸ் இருக்கும், சம் அதர் அட்ரஸ். அதுதான் என்னுடைய எஃபெக்டிவ் அட்ரஸ். அந்த லொகேஷனுக்கு 1011, அந்த லொகேஷனுக்கு போனேன்னா தான் என்னுடைய ஆப்ரண்ட் எனக்கு ஃபெச். அப்ப இந்த இடத்துல இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். எனக்கு அட்ரஸ் பார்ட்ல இருக்கிற இது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு அதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸுக்கு நான் போனேன்னா எனக்கு வேல்யூ இங்க கிடைச்சிடும். ஓகே. இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு வந்து இதுல அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு போவ அங்க இருக்கிற அட்ரஸ் வந்து ஐ கோ அண்ட் கெட், லைக் இந்த அட்ரஸ்க்கு போனேன்னா அங்க இருக்கிற 2 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸ்க்கு போவேன். இங்க இருக்கிறது வந்து எனக்கு இதுக்குள்ள இருக்கிறது வந்து வேல்யூவா இருக்காது. இது வந்து எஃபெக்டிவ் அட்ரஸா இருக்கும். இந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்க்கு போனேன்னா அங்கேதான் எனக்கு வேல்யூவா இருக்கும். ஓகேவா?
இஸ் தட் கிளியர் மேம்? மனிஷா மேம், அது இல்ல, இந்த வீக் கவர் பண்ணது தான் இருக்கும். கிளாஸ் 1 டு கிளாஸ் 7லாம் இருக்காது. கிளாஸ் டுடேஸ் கிளாஸ் 8ஆ, ஸோ 6 7 8 தான் இருக்கும். எஸ் பாகிலேஷ் மேம். சரி, ஓகே. நான் குயிக்காக அதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்க இதெல்லாம் ஓகே இல்லை உங்களுக்கு? நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தீங்கல்ல? ஆ, லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவர் கெட்ஸ் 10 10 10 1. ஓகேவா? எனக்கு கிடைச்ச டேட்டா வந்து 10 10 101. லொகேட் த எரனியஸ் பிட். ஓகே. அண்ட் கரெக்ட் த கோட் வேர்ட் அண்ட் த ரிகவர்ட் டேட்டா வேர்ட். ஓகே. அப்போ நான் வந்து எனக்கு ரிசீவ் ஆனது இது டேட்டா. ஸோ நான் வந்து எந்த எந்த பிட்ல வந்து எரர் இருக்கு, அதை வந்து நான் கரெக்ட் பண்ணும். ஃபோர்த் கொஷின் பண்றேன். ஓகே, கிவ் மீ சம் டைம். ராணி மேம் கேட்ட கொஸ்டின் சரி, ஓகே. சரி, இப்போ திஸ் இஸ் 10 10 1 ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, P1, திஸ் இஸ் P2, இது வந்து D3, திஸ் இஸ் P4. ஓகே. அண்ட் D5, D6, D7. ஓகேவா? அப்போ எனக்கு திஸ் இது அப்போ எனக்கு 1011 மட்டும்தான் டேட்டா இல்லையா? ரிமைனிங் போட்டிருக்கிறது இந்த ஜீரோ சாரி 10, அதுக்கப்புறமா இந்த ஜீரோ. இது வந்து 3 பேரிட்டி பிட் என்ன யூஸ் பண்றாங்க? ஈவன் பேரிட்டி யூஸ் பண்றாங்க. அப்ப நான் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். P1, P2, P4 செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? P1 செக் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன வேணும்? 1 3 5 7. ஓகேவா? 1ல என்ன இருக்கு? 1. 3ல என்ன இருக்கு? 1. 5ல 1. 7ல 1. இது ஈவனா இருக்கா? எஸ், ஈவனா இருக்கு. ஸோ 0. P2. P2 செக் பண்ணுவேன். P2க்கு வந்து 2. சாரி, இதுல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ், ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 3, தென் 4 5 ஸ்கிப் பண்ணுவேன். 6 7. ரைட். 2 3ல எனக்கு என்னவா இருக்கு? 0 1 இருக்கு. 6 7ல என்ன இருக்கு? 0 1. 1 1 ரெண்டுமே ஈவனா? அப்ப இங்கேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ இதுவும் 0 தான். ஈவனா இல்லாம ஈவன் பேரிட்டி, அப்ப கரெக்டா தானே இருக்கு. P1 எனக்கு கரெக்டா தான் இருக்கு. P2வும் கரெக்டா தான் இருக்கு. P4 பார்ப்பேன். என்னென்ன வரும்? 4 5 6 7. 4ல என்ன இருக்கு? 0. 5ல என்ன இருக்கு? 1. 6ல என்ன இருக்கு? 0. 7ல என்ன இருக்கு? 1. இதுவும் ஈவன் தான். அப்போ இதுவும் 0. அப்போ எந்த இடத்துலயும் எரர் வந்து அக்கறை ஆகல. ஓகே, எங்கேயுமே எரர் அக்கறை ஆகல. ஸோ என்னுடைய வந்து நோ எரரே இல்ல. கோட் வேர்ட் இஸ் வேலிட் டேட்டானா நான் சொன்னேன் இல்லையா? கோ கோட் வேர்டு இஸ் வேலிட் டேட்டா வந்து 1101. நான் இங்க மாத்தி எடுத்துக்கிட்டேன். இதுதான் டேட்டா இல்லையா? 1101 கரெக்டா தான் இருக்கு. 1 செகண்ட். என்னோட டேட்டா வந்து 1101, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. மற்றதுலாம் பேரிட்டி பிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த 10 இந்த 0 வந்து பேரிட்டி பிட். அது அது கரெக்டா இருக்கு எனக்கு. நான் செக் பண்ணிட்டேன், எங்கேயாவது எரர் இருக்கா? எரர் இல்ல, அது கரெக்டா இருக்கு. அப்ப எனக்கு டேட்டா பிட்ஸ் மட்டும் எது? 1101 மட்டும் டேட்டா பிட், அது கரெக்டா தான் இருக்கு. இஸ் தட் கிளியர்? கவிச்சரன் 146B. ஓகே, ஓகே, நான் சொல்றேன். ஓகே. தென் 14th கொஸ்டினும் 4th கொஸ்டின் சொன்னா போதும் இல்லையா? For ஒரு கொஸ்டின் 10th கொஸ்டின். ஓகே, சரி, ஓகே. ஒரே செகண்ட். வேர்ட்ல பண்றப்ப வில் பி ஹேவிங் ப்ராப்ளம், லைக் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது.
14th question என்ன சொல்லுது? For data word 1101 using even parity Hamming code, what are the P1, P2, okay, and P3, P4 values கேக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஏன் இது செலக்ட் ஆகல? ஓகே. ஸோ 1 1 0 1 இதுதான் எனக்கு டேட்டா. ஸோ நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. எப்படியும் 4 இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை தேவைப்படும்? P1 P2ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் P1, திஸ் இஸ் P2, இங்க வந்து 1 வரும், திஸ் இஸ் P4. ஓகே, அது சேம் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இங்க வந்து 1 வரும், இது வந்து 0, திஸ் வந்து 1 வரும். ஓகேவா? அப்போ நீங்க P1 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? P1 வந்து 1 கமா, ஸோ பொசிஷன் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7, 1 கமா 3 கமா 5 கமா 7. P2 வந்து 2 கமா 3, ஓகே, 2 ஸ்கிப் 2 இன்க்ளூட் 7. P3 வந்து 4 5 6 7. ஓகேவா? 3 5 7ல என்ன இருக்குன்னு பாருங்க. 3ல 1 இருக்கு, 5ல 1 இருக்கு, 7ல 1 இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆட், ரைட்? அப்போ இதை நான் ஈவன் ஆக்கணும். அப்போ 1. ஸோ P1 வந்து 1. P2 P2 வந்து 2, 3ல 2 வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3ல என்ன இருக்கு? 1. 6ல என்ன இருக்கு? 0. 7ல என்ன இருக்கு? 1. ஸோ ஆல்ரெடி இது ஈவனா இருக்கு. 3ல 1, 7ல 1 ஈவனா இருக்கு. ஸோ நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. 0. 2 வந்து 0வா வச்சுக்கலாம். 4ல என்ன இருக்கு? 4 வந்து ஐ ஹாவ் டு ஃபைண்ட். 5 வந்து 1, 6 0, 7 வந்து 1. ஓகேவா? ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல இல்லையா, அதனால 0. ஸோ திஸ் இஸ் 0. சாரி, திஸ் இஸ் P4. ஸோ 1 0 0. கரெக்டா? அது ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? அவ்வளவுதானே. இங்க பாருங்க, P1 வந்து 1, P2 வந்து 0, P4 0. இதுல என்ன டவுட்? இது கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? எஸ் அஸ்மா மேம், ஐ டூ தட். லாஸ்ட் ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் ஓகேவா? P1 0 வருது, ஆனா 1 இருக்கா? 1 தானே வந்துச்சு. P1 எனக்கு 1 தான் வந்தது. P2 0, P4 0. இஸ் எஸ் கிளியர் தானே? ஃபிஃப்டீன் கொஸ்டின்ல ஓகே, சிமிலரா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். ஓகே, 15th கொஸ்டின். இல்ல இல்ல, கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? டு நாட் கெட் கன்ஃபியூஸ். மறுபடியும் சால்வ் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் வெரி கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. இங்கேயும் அதுதான் இருக்கு. 1 0 0. இங்கேயும் அதே தான் இருக்கு. 1 0 0, 1 0 0. சேம் கொஸ்டின் தான், அதே ஆன்சர் தான். ஓகே, இப்போ ஃபோர்த் கொஸ்டின். A parity bit scheme can detect, என்ன டிடெக்ட் பண்ணும்? only single bit errors. ஓகேவா? எரர் டிடெக்ட் பண்றதுக்கு வந்து it can only single bit errors and any odd numbers of bit errors. odd number of bit errors இது வந்து சிம்பிள் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் லாஜிக்கு இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு P1 இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் பெரிய வேல்யூவா எடுத்துக்கிறேன். 1 3 5, then location 7, then 9, then 11, then 13. இத்தனை லொகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வேல்யூ வந்து இனிஷியலா என்ன இருக்குன்னா 1 0 1 1 0 1 0. ஓகேவா? இப்ப என்னுடைய parity வந்து என்னவா இருக்கு? 1. இது என்ன parity? ஈவன் parity.
ஓகே. இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். ஒன்னு இந்த 0 ஒன்னா மாறிடுச்சு. 0 வந்து ஒன்னா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இது தப்புன்னு எனக்கு தெரியுது. கரெக்டா? இது வந்து இட்ஸ் நாட் ரைட்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. இதுவே டூ பிளேசஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன்னு ஜீரோவா மாறிடுச்சு. இப்ப அகைன் இது ஈவன் ஆயிடுச்சுல்ல. இப்ப இதுல மிஸ்டேக்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. சிங்கிள் பிட்டா இருக்கணும், இல்லைன்னா ஆட் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கணும், ஆட் நம்பர் ஆஃப் எரர்ஸ் இருக்கணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஈவனா மாறிடுச்சு, இது வந்து ஒன்னா மாறிடுச்சு, இதுக்கு பதிலா இது வந்து ஜீரோவா மாறிடுச்சுன்னா என்னால அந்த எரரை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இதுவே மூணு பிட்டு மாறிடுது, இதுவும் ஜீரோவா மாறிடுது, அப்ப அகைன் தப்பா இருக்கும். மூணு ஒன்னு ஈவன் இல்ல, அப்ப தப்பு இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஈவனா மாறிடுச்சுன்னா என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது பேரிட்டி பிட் வச்சு, அது தப்பா கரெக்டான்னு. ஆடா மாறிடுச்சுன்னா என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஐ ஹோப் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் கிளியர், ரைட்? 10th question. For a data word, one second. For a data word 1010 using even parity Hamming code, which position hold parity bits? இதுல என்ன இருக்கு? இது 4 bit data இல்லையா? 4 bit டேட்டாவை நீங்க சும்மா இப்படி போட்டீங்கன்னாவே 1 2 இங்க வந்து இங்க 1 வரும். இது 4th பொசிஷன், 1 2 3 4th பொசிஷன். இங்க வந்து இது சாரி 4 3 4 5 6 7. ஸோ ஒன்ல எப்பவுமே parity பிட் வரும்னு சொல்லியிருக்கேன். செகண்ட்லயும் parity பிட் வரும், ஃபோர்த் பொசிஷன் parity பிட் வரும். அப்போ டேட்டாக்கு இதுதான் என்னோட டேட்டா 1010. அப்போ எந்த பொசிஷன்ல parity வரும்னு கேட்டிருக்காங்க. 1 2 ஃபோர்த் பொசிஷன் parity வரும். இது ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேவா? Yes. So I'll close this file and hope it is clear to all. Okay. இது கேட்டீங்க இல்லையா? இதுவும் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இந்த கொஸ்டின் தான் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து 146b plus 113b minus 2 is equal to 246 base 8. ரேடிக்ஸ்னாவே பேஸ் தான். ஓகே, அதுதான் ரேடிக்ஸ். ஓகே, ரேடிக்ஸ்னா என்னன்னு கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. ஃபைன். ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் என்னால் பண்ண முடியும். ஓகேவா? எனக்கு ஐ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். ஐ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். மேபி 8 தான் இருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த பேஸ் 8 நம்பர் வரணும் அப்படின்னா கொஞ்சம் லார்ஜர் வேல்யூ தானே இருக்கு. இது 146 313. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? எனக்கு 246. ஓகே, இது பேஸ் 10 நம்பரா இருந்தா இந்த வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்கு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, அப்ப இந்த பேஸ் வேல்யூ விட லெஸ்ஸர் வேல்யூ தான் இங்க ஏதாவது வருதா நான் செக் பண்ணி பார்க்கணும். இதை விட அதிகமா இருந்தா இந்த வேல்யூ அதிகமா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லையா? இப்போ 313 பேஸ் 10 நம்பர் வந்து 8ல இன்னும் அதிகமான வேல்யூவா இருக்கும். 8ல இன்னும் அதிகமான வேல்யூவா இருக்கும். ஓகே, அதனால வில் கோ வித் த மினிமம் வேல்யூ. ஆல்ரெடி 8 இந்த பக்கம் இருக்கு, 8ன்னு போகாம வில் ஸ்டார்ட் வித் 7. அண்ட் இஃப் யூ ஸ்டார்ட் வித் 7, அது 7ன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அதுல நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும்.
In period simultaneous and hierarchical which effective access memory. Sometimes you can have like both the things. Okay. Fine. இது வந்து சால்வ் பண்ணுமா இது நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க யூ வில் கெட் த ஆன்சர் 146க்கு 7 பிளஸ் 113க்கு வந்து 7 மைனஸ் 2 வந்து உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் 5 ஓகேவா ஸோ இதை ஆட் பண்ணிட்டு இது பேஸ் 8 நம்பரா கன்வெர்ட் பண்ணி பாருங்க யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர் ஓகேவா எஸ் ப்ளீஸ் சால்வ் ஓகே ஓகே ஐ சால்வ் இட் ஃபார் யூ ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இங்கே நான் 7 எடுத்துக்கிறேன் ஸோ 7னா என்ன பண்ணுவேன் 1 இன்டூ 7 பவர் 2 பிளஸ் 4 இன்டூ 7 பவர் 1 பிளஸ் 6 இன்டூ 7 பவர் 0 ஸோ 7 ஸ்கொயர் வந்து எனக்கு 49 பிளஸ் 7 ஃபோர்ஸ் ஆர் 28 பிளஸ் 6 ஓகே ஸோ 49 பிளஸ் 6 வந்து 34 9 plus 4, 13, 83. இப்போ இது பேஸ் 10 நம்பரா மாறிடுச்சு 83 அதே மாதிரி 313 வந்து பேஸ் 5 நம்பர் ஏன்னா 7ன்றதால 7 மைனஸ் பேஸ் 5 நம்பர்னா 3 இன்டூ 5 பவர் ஸ்கொயர் 5 பவர் 2 1 இன்டூ 5 பவர் 1 பிளஸ் 3 இன்டூ 5 பவர் 0 ஸோ 3 இன்டூ 25 plus 5 plus 3 into 1 ஓகேவா so 3 into 25 வந்து நமக்கு 75 plus 5 plus 3 75 plus 5 this is 83 இது 83 இதுவும் base 10 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன் 83 plus 83 I'll be getting 666 ஓகேவா 666 இது வந்து base 10 நம்பர் 666 base 10 நம்பரை வந்து I have to convert to octal octal கன்வெர்ட் பண்ணி பாருங்க 666 8 ஓகே so 8 2s are ஓகே உங்களுக்கு 8 2s are அம்மா 0 6 என்னாச்சு சாரி டெசிமலா கன்வெர்ட் பண்ணோம்ல சாரி 246 டெசிமலா கன்வெர்ட் பண்ணோம்னா இதையும் பேஸ் 2 இன்டூ சாரி இது இந்த நான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா பேஸ் 10 நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் 2 இன்டூ 8 பவர் 2 பிளஸ் 4 இன்டூ 8 பவர் 1 பிளஸ் 6 இன்டூ 8 பவர் 0 ஓகே do not go for this okay so this will be 2 into 64 plus 4 into 8 வந்து 32 plus 6 ஓகேவா இது 64 வந்து 8 128 plus 38 128 plus 38 166 வந்துருச்சா அப்ப ரெண்டுமே ஈக்குவல் தான் so it is base 7 கிளியரா ஆமா ஆமா மகாலட்சுமி மேம் ரைட் சைடு வேல்யூட ஸ்மாலா இருந்துச்சுன்னா அது நம்ம பாக்குறப்பவே தெரியல எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி எடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் கிளியர் அந்த குவாட்ரட்டிக் கொஸ்டின் வந்து இந்த நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்ப்போம் இந்த ரூட்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா ப்ராடக்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஃபார்ம்ல வச்சு தான் அதை போட முடியும் இது வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இப்படி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு சம் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து எப்பவுமே இந்த மைனஸ் பி பை ஏவா இருக்கும் இது வேணா எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா தென் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி இவ்வளோ அட்வான்ஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னு தெரியாது பட் ஃபை ப்ராக்டிஸ் ஒன்லி ஐ சென்ட் திஸ் இது வந்து கேட் கொஸ்டின்
பிஜிடிஆர்பியில் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். திஸ் இஸ் சி, திஸ் இஸ் ஏ இல்லையா? ஸோ சி பை ஏ. இதை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா 10th மேத்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாருமே 10th வரைக்கும் மேத்ஸ் படிச்சிருப்போம். அதில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸ்ன்னு படிப்போம். அதில் ரெண்டு விஷயம் இருக்கும், சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? இவங்க வாட் இஸ் த ரேடிக்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ், த சொல்யூஷன் ஆஃப் குவாட்ரேட் ரேடிக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இது என்ன பேஸ் நம்பர்னு நமக்கு தெரியல. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 26 இஸ் ஈக்குவல் டு 0. இங்க ஏ பார்த்தீங்கன்னா 1, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஆமா தானே? இதே ஈக்குவேஷன் அது. தென் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 26. நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, சம்மா எடுத்துக்கோங்க, சம் ஆஃப் ரூட்ஸை எடுத்துக்கோங்க, இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. எக்ஸோடைய வேல்யூ ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ நம்ம சம்முன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா 4 பிளஸ் 7 வந்து எனக்கு மைனஸ் பி பை ஏ வரணும். ஓகேவா? இந்த 4 பிளஸ் 7 நீங்க அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. பட் லைக் என்ன பேஸ்ன்னு தெரியாது எனக்கு, இது பேஸ். ஓகே. ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா 4 பேஸ் ஆர் பிளஸ் 7 பேஸ் ஆர், இதுவும் மைனஸ் மைனஸ் 10 பேஸ் ஆர், இது வந்து 1 பேஸ் ஆர். அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் டெசிமல் மாத்துறதுக்கு ஒரே நம்பர், அதனால 4 இன்டூ ஆர் பவர் 0 பிளஸ் 7 இன்டூ ஆர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 இன்டூ ஆர் பவர் 0. ஸோ 1 இன்டூ ஆர் பவர் 0. இதெல்லாம் என்னது? நார்மலா இது மைனஸ் ஆஃப் பி இல்ல, அதனால மைனஸ் வந்துடும். மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகே. ஸோ ஐம் ரைட்டிங் ஹியர் ஆர் பவர் 0 இஸ் 1, ரைட்? ஸோ 4 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 10. 4 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 10r இஸ் ஈக்குவல் டு 10r. 10 10r வராது, ஒரே செகண்ட். ரேடிக்ஸா வர்றப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த 10 எப்படி பண்ணுவேன்? 0, இது 0, இது இப்படி வராது இது இல்லையா? நானும் எழுதிட்டேன். இது 2 டிஜிட் இல்லையா? 2 டிஜிட்னா ஒன்னொன்னுத்துக்கும் நான் செப்பரேட் பண்ணி எழுதணும். 1 இன்டூ ஆர் பவர் 1 பிளஸ் 0 இன்டூ ஆர் பவர் 0, இப்படிதான் நான் எழுதியிருக்கணும். ஓகேவா? அப்போ 1 இன்டூ ஆர், ஸோ தட் வில் பி ஆர். ஓகே. 1 ஆர், இது வந்து பிளஸ் 0 ஆயிடும். ஸோ 4 பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு ஆர். அவ்வளோதான். ஸோ எனக்கு ரேடிக்ஸ் வந்து 11. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து 2 திங்ஸ் நமக்கு தெரியணும். சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு இருக்கும். ரூட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து சி பை ஏ. ஓகேவா? ஸோ எனக்கு கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் ஏ, பி அண்ட் சியோட வேல்யூ. அதை வச்சு சம் ஆஃப் ரூட்ஸோ இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை வச்சு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க வந்து என்ன பேஸ்ன்னு எனக்கு தெரியாது, அதனால ஆறுன்னு எடுத்துக்கிட்டு டெசிமல்ல கன்வெர்ட் பண்றேன். டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணா தெரியும், யூனிட் பிளேஸ்ல பவர் 0. இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1 0ன்றதுனால 1 இன்டூ ரேஸ்ட் ஆர் ரேஸ்ட் பவர் 1, 0 வந்து 0 இன்டூ ரேஸ்ட் பவர் 0. இது வந்து 1 இன்டூ ஆர் பவர் 0 தான் இருக்கும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணா 4 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ 11 இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரும். இஸ் தட் கிளியர் டு எவ்ரி ஒன்? ரீனா மேம் 246க்கு ஈக்குவலா வராதா? 246 வந்து ஆக்டல் நம்பர் இல்ல மேம். அப்போ இது வந்து நான் டெசிமல் நம்பர் 83 வந்து டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பருக்கு ஈக்குவல் நான் பண்ண முடியாது. அந்த ஆக்டலையும் நான் டெசிபல்லாம் மாத்திட்டு ரெண்டு ஈக்குவலா நான் செக் பண்ண முடியும். ரெண்டு சைடும் பேஸ் ஈக்குவலா இருக்கணும், சேமா இருந்தாதான் ஈக்குவாலிட்டி நான் செக் பண்ண முடியும். இந்த பக்கம் ஒரு பேஸ், அந்த பக்கம் ஒரு பேஸ்னா நான் ஈக்குவல் செக் பண்ண முடியாது. ஓகே. தென் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் த லாஸ்ட் கொஸ்டின், ரைட்? In the question given the following number, binary number 32-bit precision. okay, எனக்கு வந்து
32 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதுல நான் டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பிட்டை பிரிப்பீங்களா, 0 ஃபர்ஸ்ட் பிட் ஓகேவா. இது எதுக்கு, சைன், ஃபார் சைன். அப்ப என்ன அர்த்தம், இது பாசிட்டிவ், இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இங்க கொடுத்துருக்குது எல்லாமே பாசிட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி பாசிட்டிவ். அதுக்கப்புறமா நம்ம இ டேஷ் எத்தனை பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், 8 பிட்ஸ். ரிமைனிங் வந்து மேண்டிசா 23 பிட்ஸ், 8 பிட்ஸ், 1 2 3 4 5 6 7 8. இந்த 0 0 வரைக்கும் 0 1 1 1 1 1 0 0. இது வந்து எனக்கு இ டேஷ். ஓகே, ரிமைனிங் வந்து மேண்டிசா. இது ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இ டேஷ் வேல்யூ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 0 1 1 1 1 1 0 0, இதுக்கான டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெசிமல் வேல்யூ வந்து 124. இ டேஷ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இ பிளஸ் பயஸ் தான் கண்டுபிடிப்போம். நமக்கு தேவை இப்போ இ டேஷ் 124ன்னு வந்துருச்சு. எனக்கு தெரியாது, பயஸ் வந்து 127. ஸோ எப்படி கண்டுபிடிப்பேன்னா 124 மைனஸ் 127 வந்து எனக்கு -3 வரும். அதுதான் என்னோட வேல்யூ. அதுதான் என்னோட வேல்யூ. டூ மினிட்ஸ் வந்துட்டேன். திஸ் இஸ் பயஸ் வேல்யூ ஓகேவா. இ வேல்யூ -3 ஓகே. அதுக்கப்புறமா மேண்டிசா வந்து நம்ம இப்படிதானே எதுவும் 1 பாயிண்ட்ல தான் இருக்கும் இந்த ரிமைனிங் மேண்டிசா. இதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் என்ன வேல்யூன்னு. இந்த பைனரி வேல்யூவை இப்படி, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பட் இப்படியும் கொஸ்டின், இதுவுமே அகைன் கேட் கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வேண்டி கொடுத்தேன். பட் இந்த காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு கேட்பாங்கன்னு தெரியாது. நான் இதை சால்வ் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ ஐ வில் சென்ட் திஸ் பிடிஎஃப். இன்னைக்கு இந்த 3 கொஸ்டின் அந்த பிடிஎஃப்பும் அதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கான வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி, ஏன்னா எனக்கு 3 எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ 3 வந்துச்சு. அப்போ நான் இன்டூ 2 பவர் -3 ரெப்ரசென்ட் பண்ணுவேன். 2 பவர் -3 இஸ் நத்திங் பட் 1/8. அதனால 8 டிவைட் பண்ணி ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். ஓகே, ஐ வில் ஷேர் திஸ், கைண்ட்லி டூ ரெஃபர். IEEE வந்து இட்ஸ் எ ஃபார்மேட் மேம், அவ்வளவுதான். ஒரு ஸ்டாண்டர்ட், இட்ஸ் எ ஸ்டாண்டர்ட் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைண்ட்லி டூ லைக் இது எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வில் கண்டினியூ டிஸ்கஸிங் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஹாவ் எ நைஸ் டே.